அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி 2 நாட்களாக இந்த ஜமாத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, நிர்வகிக்கின்ற முறைகள் அனைத்தையும் அறிந்து செயல்படுத்துவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஆர்வத்தோடு குழுமி இருக்கிறோம். இதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கத்தை போலவே தமிழகத்தில் ஏராளமான முஸ்லிம் இயக்கங்கள் இருக்கின்றன. இந்த இயக்கங்களை எல்லாம், சங்கங்களை எல்லாம், கட்சிகளை எல்லாம் விட்டு நம்ம எதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கத்தை தேர்வு செய்து அதனுடைய பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறோம்? இதை நம்மளில் உள்ள பல பேர் கூட அறியாமல் இருக்கிறார்கள். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இது தேர்தலில் போட்டியிடாது என்று உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் பொறுப்பேற்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான ஆசை இருக்காது. இந்த ஜமாத்துக்கு போனால் நம்ம ஒரு எம்எல்ஏவாகலாம், கவுன்சிலர் ஆகலாம், இந்த எண்ணம் கண்டிப்பாக உள்ள யாருக்கும் இருக்காது. அதே போல் இந்த ஜமாத்து பட்டம், பதவி, விருதுகள் இதுகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளாது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு தான் பொறுப்பை சுமக்கிறீங்க. இப்போ அந்த எண்ணமும் உள்ள யாருக்கும் இருக்காது. இந்த ஜமாத்தில் சேர்ந்தோம்னு சொன்னால் பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஜமாத்தை அதை அனுமதிக்காது. அதே போல் ஒரு இயக்கத்தின் பெயரை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு அதன் மூலமாக சில ஆதாயங்களை அடைந்து கொள்வது, அல்லது ஊர் சொத்தை வளைப்பது, புறம்போக்குகளை வளைப்பது, இது மாதிரியான ஒரு நோக்கத்திற்காக இந்த ஜமாத்தில் நீங்கள் இருக்கிறீங்களான்னா இல்லை. ஏன்? இது இந்த ஜமாத் அனுமதிக்காது. இது மாதிரியான காரியங்களில் நம்ம ஈடுபட மாட்டோம் என்பது அனைவரும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால, அப்போ இந்த ஜமாத்தில் நீங்கள் எல்லாம் பொறுப்பு வகிப்பதற்கு இது காரணம் கிடையாது. இதில் இருந்தோம்னா சம்பாதிக்கலாம், இதெல்லாம் கிடையாது. அல்லது இந்த ஜமாத்தில் நம்ம பொறுப்பேற்று கொண்டோமையானால் நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். ஒவ்வொருவருக்கும் மாதம் பல ஆயிரம் ரூபாய்கள் தலைமையிலிருந்து கொடுப்பார்கள், அல்லது மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ரூபாய்கள் குவிந்து கிடக்கிறது, அதிலிருந்து பங்கு வைத்து தருவார்கள், இப்படியும் கிடையாது. இருக்கிற ஜமாத்துகளிலே பொருளாதாரத்தில் கடைநிலையில் இருப்பு இல்லாத கடன் இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். தெரிந்துதான் இந்த பொறுப்பை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த ஜமாத்தில் நம்ம அங்கம் வகிக்கிறதுனாலையும் அதனுடைய பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலையும் நம்ம என்னமாவது எதிர்பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கான ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மையும் நம்ம இந்த ஜமாத்தில் இருக்கிற காரணத்தினால தனிப்பட்ட முறையில் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வேறு எதுக்காகத்தான் பின்ன இருக்கிறோம்? இந்த ஜமாத்தில் ஏதாவது நன்மை வேணுமா இல்லையா? ஒரு இயக்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது நன்மை, நன்மையற்ற எந்த ஒரு காரியத்திலையும் எந்த மனுஷனும் இறங்கக்கூடாது. ஒன்று உலகத்திலேயாவது நன்மை இருக்கணும், இல்லைன்னா மறுமையிலேயாவது நன்மை இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அப்போ நம்ம இந்த ஜமாத்தில் இருப்பதற்கான ஒரே நோக்கம் மறுமையில் இதனால் நமக்கு நன்மை கிடைக்கும், இதனுடைய பொறுப்பை சுமந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய மறுமை பேர் அதிகரிக்கும், இதனுடைய பொறுப்பை நம்ம சுமந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய நடத்தைகள் நல்லபடியாக அமையும், நம்முடைய கொள்கை தெளிவானதாக அமையும், நமக்கு அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜமாத்து உருவாக்கி தரும். இந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இந்த ஜமாத்தில் பொறுப்பேற்றுக் கொள்பவர்களுக்கு இருக்க முடியும். அதில் அந்த நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கும் வேண்டும். இந்த ஜமாத்தில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இதில் இல்லாமல் இருந்தால் நம்ம நிறைய விஷயங்களை இழந்துருவோம். இதில் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நிறைய ஒரு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இது நோக்கமாக இருந்தால் ஒரு காலத்திலையும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஜமாத் தலைமைக்கும் மாவட்டத்துக்கும் வரும், மாவட்டத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள்லாம் வரும். அதில் சில பேர் நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள், நீக்கப்படுவார்கள், நீங்குவார்கள். இதெல்லாம் வந்தால் கூட இந்த ஜமாத்தை விட்டு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்? இதில் இருப்பது நம்மை சேஃப்டி பண்ணுவதற்கு, நம்முடைய மறுமை பேரை அதிகரித்துக் கொள்வதற்கு. இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும்.
இந்த ஜமாத்தில் இருக்கிறதுனால எப்படி நம்முடைய மறுமை நன்மை அதிகரிக்கும்? இந்த ஜமாத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருந்த உடனே நம்முடைய மறுமை நன்மை அதிகரித்து விடுமா என்று கேட்டால், இந்த ஜமாத்து வைத்திருக்கக்கூடிய செயல் திட்டங்கள், அந்த திட்டங்களை செயல்படுத்தினால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? பயங்கரமான நன்மைகள் மறுமையில் கிடைக்கும். நம்ம என்னென்ன திட்டங்களை எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட வைக்கிறோம்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பல காரியங்களை நம்ம செய்தாலும் அதை நம்ம சுருக்கி எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு 4 தலைப்புக்குள்ள அது அடங்கிரும். ஒட்டு மொத்தமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அது 4 தலைப்புல தான் அடங்கும். இந்த தலைப்பில் இந்த தலைப்பில் இந்த தலைப்பில் இந்த தலைப்பில் அது அடங்கிடும். இந்த 4 தலைப்பில் அடங்காத ஒரு அஜெண்டாவும் நம்முடைய ஜமாத்தில் கிடையாது. அது என்ன 4 அஜெண்டா என்ன? முதலாவதாக நம்ம என்ன அஜெண்டா எடுக்கிறோம் என்று சொன்னால், நம்ம எந்த மார்க்கத்தை வாழ்க்கை நெறியா ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இந்த மார்க்கம் நமக்கு மட்டும் உள்ளது கிடையாது. இந்த மார்க்கம் அகில உலக மக்களுக்கும் உரியது. எல்லா மதத்தவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்தை நமக்குரியதாக மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உரியதாக ஆக்காமல், உரிய முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லாமல் நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ஜமாத் என்ன பண்ணுது என்று கேட்டா, தன்னுடைய முதலாவது இலக்காக, முதலாவது திட்டமாக இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு அறிமுகம் செய்வது, அவங்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பது, அல்லது இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பையும் கசப்பையும் நீக்குவது. இதை நம்ம ஒரு திட்டமாக வைத்து பல காரியங்கள் செய்யணும். இது அடிப்படை. இந்த அடிப்படையின் கீழே நிறைய காரியங்கள் நடக்கிறது. இஸ்லாம் இனிய மார்க்க நிகழ்ச்சி நடக்கிறது, உங்களுக்கு தெரியும். இதில் பல ஊர்களில், பல நாடுகளில் எல்லாம் முதல்லாம் 1-2 பேர் தான் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ எல்லா ஆலிம்களுமே, எல்லா தாயிகளுமே இஸ்லாம் இனிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு பரவலாக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் நம்மள்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஒன்று அவங்க இஸ்லாத்தை நேசித்து வர்றாங்க, இல்லைன்னா வெறுத்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான இயக்கங்களில் சேர்ந்து கொண்டு, சங் பரிவார இயக்கத்தில் சேர்ந்து கொண்டு இருந்தார்களே, அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, அதிலிருந்து மாறி இவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது என்ற அளவுக்காவது அந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ இதெல்லாம் அந்த ஒரு திட்டத்துடைய ஒரு மையமாக, ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. அதையே என்ன செய்கிறோம்? தொலைக்காட்சியில் வாரம் 2 தொலைக்காட்சிகள்லையும் குறிப்பிட்ட நாட்களில் அந்த நிகழ்ச்சிக்கு வராத வெளி மக்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அதை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கூட நம்ம சகோதரர்கள் பார்க்கறதை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் அதிகமாக பார்க்குறாங்க. டிவி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பார்க்கறதை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் இந்த இஸ்லாம் இனிய மார்க்க நிகழ்ச்சி ஒளிபரப்பக்கூடிய நாளில் அதிகமாக என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அதை விட்டு எல்லா நாட்கள்லையும் அவர்கள் அதிகமான பேர் பார்க்குறாங்க. அப்போ இதன் மூலமாக நம்ம இந்த மெசேஜை மக்கள்கிட்ட இதை ஒரு திட்டமாக வச்சுருக்கிறோம். இஸ்லாத்தை எடுத்து சொல்வது நம்முடைய திட்டம். அதே மாதிரி நம்முடைய ஜமாத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால், ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் ஒரு அஞ்சல் அட்டை, ஒரே ஒரு போஸ்ட் கார்டில் எனக்கு குரான் வேணும், இலவசமாக குரான் தமிழாக்கம் வேணும், அல்லது இலவசமாக இன்னென்ன சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய நூல்கள் இருந்தால் எங்களுக்கு வேணும், அல்லது இன்னென்ன சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய குறுந்தகடுகள் சீடிகள் இருந்தால் எனக்கு அனுப்பி வைக்கணும் என்று எழுதினார்களேயானால், உடனடியாக நம்ம தலைமையில் இருந்து குரான் கேட்குறோம், குரான் கொடுக்குறோம். அவர் என்ன மாதிரியான சந்தேகங்களை கேட்குறாரோ அந்த மாதிரியான சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய புத்தகங்களை ஒரு இயக்கத்தில் ஒரு போஸ்ட் கார்டை பார்த்த உடனே 300லேருந்து 600 ரூபா வரைக்கும் மேலே கூட வரும். அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஜமாத் என்ன செய்கிறது? அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கறது. அப்போ அதை வாங்கி கொண்டு நன்றி தெரிவிக்கிறாங்க, தொடர்பு கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுறாங்க, அவங்க சில பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது தினசரி ஒரு நாள் கூட இலவசமாக குரான் வேண்டுமென்றோ நூல்கள் வேண்டுமென்றோ கேட்டு கடிதங்கள் வராத நாட்களே கிடையாது. தினசரி 5, 10, 15 என்ன செய்கிறது? அந்த மாதிரி கடிதங்கள் வருகிறது. அப்போ இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு இயக்கத்திலேயாவது இதை ஒரு தொடர்ச்சியான ஒரு செயலாக செய்கிறாங்களான்னு நீங்கள் எண்ணி பாருங்கள். நாங்கள் தாவா செய்வதற்காகவே இயக்கம் கட்டி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் வைத்து என்ன செய்வாங்க? இலவச குரான் வழங்கினார்கள், ஒரு 10 குரான் வாங்கி வச்சு மேடை போட்டு அது இலவச குரான் வழங்கினார்கள் என்ன செய்யலாம்? படம் காட்டலாமே தவிர யாரு கேட்டால், முஸ்லீம் அல்லாத யாரு கேட்டாலும்
அவங்க முகவரியோடு ஒரு அஞ்சல் அட்டை எழுதினாலேயே அவங்களுக்கு குரான் வழங்கப்படும் என்று சொன்னால், இப்போ மாதத்துக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான குரான்களும் குரான் தமிழாக்கங்களும் புத்தகங்களும் சீடிகளும் என்ன செய்கிறோம், அனுப்பி கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் இந்த ஒரு அஜெண்டா தான். இந்த உள்ள வேலைகள் எதில் அடங்குறது? முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிறோங்கிற நீ முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அதுக்கு என்ன நன்மைன்னு ரெண்டாவது பார்க்கணும். இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன்னு வர்றாங்க இல்லையா, ஆண்களும் வர்றாங்க பெண்களும் வர்றாங்க. இந்த வரக்கூடியதில் ஒரு 25% ஒரு காதல் அடிப்படையில் தான் வர்றாங்க. ஒரு 75% பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக வர்றாங்க. என்ன மாதிரி வந்தாலும் வந்தவன் இஸ்லாத்தில் நிற்கணுமா இல்லையா? பேருக்கு ஒரு பொண்ணுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்துட்டு ஒரு பையனுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படை தெரியாமல் இருந்தார்களே ஆனால் திரும்ப வந்த வழி அவங்க ரிவர்ஸ் ஆகி போவதற்கு என்ன இருக்கு, ரொம்ப நாள் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களை அதை விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம தாவா சென்டர் இதே இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலத்தில் என்ன செய்கிறோம் நடத்துவது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண்களுக்காக வேண்டி தாவா சென்டர் வைத்திருக்கிறோம், பெண்களுக்காக தாவா சென்டர் வைத்திருக்கிறோம். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோன்னு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சாப்பாடு கொடுக்குறோம், புத்தகங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு அடிப்படை வசதி பாய் தலகணை என்ன சோப்பு வகைராக்கள் அதுகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். அவங்களுடைய பெயரை மாற்றுவதற்கு சட்டப்படி ரெக்கார்டில் மாற்றுவதற்காக வேண்டி பெயர் மாற்றம் செய்து கொடுப்பதாக இருந்தால் அதை செய்து கொடுக்குறோம், அவிட விட்டு போடுகிறோம். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு சுண்ணத்து செய்கிற ஏற்பாடு செய்கிறோம். அவங்க வந்துட்டு போகிறதுக்குரிய போக்குவரத்து செலவுகளை நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். அன்றாட கை செலவுக்கு என்ன செய்கிறோம், அவங்களுக்காக வேண்டி காசு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு சிறந்த பாடத்திட்டத்தை உண்டாக்கி அவங்களுக்கு பாடமும் என்ன செய்கிறோம், 1 மாதம் 3 மாதம் என்கிற வகையில் இதுக்கெல்லாம் பெரிய பட்ஜெட்டு ஒரு இயக்கம். இதெல்லாம் இப்படி இல்லாமல் எல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரிலாம் யார் சிந்திக்கிற நீங்கள் பார்க்க மாட்டாங்க. இத்தனை இயக்கங்கள் இருக்கிறது. அப்போ இதுக்குன்னு ஒரு கவனம் செலுத்தி சும்மா இஸ்லாத்தை சொல்ல வேண்டாம் சொல்லிட முடியுமா? சொல்வதற்கும் திட்டம் வகுக்க வேணும், வர்றவனுக்கும் திட்டம் வகுக்க வேணும், அவனை தக்க வைக்கிறதுக்கும் திட்டம் வகுக்க வேணும். அப்போ ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதில் எத்தனை கோணங்கள் இருக்கிறதோ அத்தனை கோணங்கள்லையும் நம்ம சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம இஸ்லாத்தை சொல்வதற்காக தாவா சென்டர் நடத்துகிறோம். இதுக்கு பெரிய அளவிலான பட்ஜெட், பெரிய அளவிலான பொருளாதாரம், நம்ம ஜமாத்துடைய பொருளாதாரத்தில் அதிகமான பொருளாதாரம் இதுக்கு தான் செலவாகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுக்காக வேண்டி இது நடக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாத்தை தழுவிய அந்த தழுவிய மக்களை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த தாவா டூர் என்கிற அடிப்படையில் அது கொஞ்ச நாளாக இப்போ தொய்வடைந்து இருக்கிறது. சென்னையில் கொஞ்சம் ஆர்வமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை என்னமோ தெரியல இப்போ கொஞ்ச நாளாக காணோம். அதாவது முஸ்லீம் அல்லாத மக்கள் வசிக்கிற ஊர்களுக்கு சென்று அவங்களோட பேசி உங்களுக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கா? கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க, நம்ம முஸ்லீம்கள் ஏரியாவில் நுழைந்து என்ன செய்கிறாங்க, தாவா பண்ணுறோங்கிற பேரில் ஏசுநாதரை பற்றி சொல்லக்கூடிய குரான் வசனங்களை அதெல்லாம் வைத்து மக்களை ஏமாற்றி கல்வி கூடத்தில் இடம் தர்றோம், அவங்க பொருளாதாரம் தர்றோம், வீடு கட்டி தர்றோம், இந்த மாதிரி எல்லாம் ஆசை வார்த்தை காட்டி நமக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமை மோசமாக இருந்தது ஒரு நேரம். இன்றைக்கு அந்த நிலை என்னென்னா, முஸ்லீம் தெருவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தௌஹீத் ஜமாத் இருக்கான்னு விசாரிச்சுட்டு தான் வர்றாங்க உள்ள. தௌஹீத் ஜமாத் இருந்தால் என்ன செய்யறான், உண்மைக்கு சொல்கிற தௌஹீத் ஜமாத் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் ஓட்டம் எடுக்கிறாங்க. அவர்கள் விவாதம் கேட்பாங்க, சட்டை பிடிச்சிருப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரையும் அது மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்று பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு இதை கும்பகோணத்தில் நடந்த அந்த கிறிஸ்தவர் நடந்த விவாதத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரி கோயம்புத்தூரில் விவாதம் கூப்பிட்டு ஓடி போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அது மாதிரி பெரிய பெரிய பிரபலமான அவர் பேர் என்னங்க, ஜெர்ரி தாமஸ் போன்றவர்கள்லாம் விவாதத்துக்கு நெட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இல்லையா? ஜெர்ரி தாமஸுங்கிற ஒரு ஆள் விவாதத்துக்கு பெரிய சவடால் விட்டு கடைசியில் நம்ம கேட்டு கடைசியில் என்ன செய்யல விவாதத்துக்கு வராமல் ஓட்டம் முடிச்ச காட்சி. அவர் எத்தனை பேர்கிட்ட விவாதம் பண்ணி அவங்க விவாதம் பண்ண மாட்டேன் நம்ம ஆளுக்கு ஓட்டம் முடிச்சது. அப்படி பெருமை எடுத்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஓட ஓட விரட்டி அந்த மாதிரி செய்த காரணத்தினால நம்ம முஸ்லீம்கள் ஏரியாவுக்குள்ள மற்றவர்கள் தாவா செய்வது எங்கெல்லாம் நம்ம ஜமாத் இருக்கிறதோ பக்கத்தில் இருந்தால் கூட பயப்படுறோம். பக்கத்தில் இருந்தால் கூட இந்த ஊரில் தௌஹீத் ஜமாத் இருக்குது, இந்த பக்கத்தில் தௌஹீத் ஜமாத் இருக்குது, வந்துடுவாங்க, நம்ம போய் பொய்லான்னு சொல்லி பரப்ப முடியாது, கேள்விக்கு பதில் சொல்லுன்னு கேட்பாங்க. அப்போ இந்த நம்ம இருக்கக்கூடிய நம்ம மக்களையும் பாதுகாக்கிற, சேதாரம் இல்லாமல் பாதுகாக்கிற விதமாகவும் அவங்கள்ட்டையும் போய் தாவா செய்கிற விதமாகவும் அதையும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு செயல் திட்டமாக எடுத்துக்கொண்டு செய்கிறோம். ஒரு இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சொல்வதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் நமக்கு தெரியணும். முதல்ல நம்ம என்னெல்லாம் இதையே மட்டும் யோசிக்கணும். எத்தனை வேலைகள் நாட்டில் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது,
கூட்டம் போகிறது, திருமணம் போகிறது, வரலாற்று இந்த 4-5 விஷயம் தான் நடக்கிற மாதிரி நீங்களும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளோ பெரிய பொருளாதாரம், பல லட்சக்கணக்கான பணம் வந்து இந்த வகைக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நீ கணக்கே பார்க்குறது. தாவா விஷயத்தில் இந்த ஜமாத் என்ன செய்யாது, கணக்கு பார்க்குறதே கிடையாது. எத்தனை லட்சம் ஆனாலும் வரட்டும், அல்லாஹ் தருவான் நம்பி என்ன செய்கிறோம், அதை இறங்கி செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தீய சக்திகளை தாவாவுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது கிறிஸ்தவர்களும். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரிய அளவு முட்டுக்கட்டை பண்ண மாட்டாங்க, சண்டைக்கு வரமாட்டாங்க. இஸ்லாமியர்களுக்குள்ளே புகுந்து நீ இஸ்லாம் சரியில்லைன்னு அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி மாதிரி உள்ள நம்பர் கணக்கேற அவனை விட்டுருங்க, அவனை ஓரம் தள்ளிடுங்க. இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மக்கள் நல்ல மக்கள், சிறந்த மக்கள். நம்ம மதத்தை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான விருப்பம், பொதுவான மக்களுக்கு இந்த அறிவுஜீவின்னு சொல்லக்கூடிய இந்த உயர் ஜாதிகளுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் இருக்கே தவிர, பொதுவாக மக்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்கிறது, நல்ல அபிப்பிராயம். முஸ்லீம்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது, இஸ்லாத்தின் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. அவங்கள்ட்ட நம்ம தாவாவுக்கு முட்டுக்கட்டையாக அவங்க வந்து இருக்கிறதே கிடையாது. அதனால தான் இஸ்லாம் இனிய மார்க்கம்னா வந்து கேள்வி கேட்க வர்றான், நல்ல ஒரு பதிலை சொன்னோம்னா கைதட்டுறான். நம்ம கைதட்டுற மார்க்கத்தில் இல்லாட்டான்னு அவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லை. பார்த்தீங்களா, நம்ம இஸ்லாம் சொல்கிறது தான் சரிங்கிற ஒரு சரியான ஒரு ஆன்சர் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அவன் அது ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல மக்களாக யார் இருக்கா, இந்து மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மக்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய மடாலயங்கள் இருக்கிறார்களே, உலகத்திலே மகா சங் பரிவாரத்தோட கெட்டவர்கள் யாரு, இந்த மடாலயங்கள் நடத்தக்கூடிய அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள், கிறிஸ்தவ திருச்சபைகள், அதில் உள்ள மக்கள் நல்லவங்களா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பல விதங்களில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஊடுருவி கெடுத்துடலாம் என்பதற்காக வேண்டி தப்பாக இஸ்லாத்தை பற்றியும் ரசூலுல்லாஹ் பற்றியும் அதை பற்றி இதை பற்றியும் எல்லாம் நோட்டீஸ், மெயில், பல வகையில் அவர்கள் வந்து நமக்கு எதிரான செயலில் பண்ணுறாங்க. நமக்கு என்ன, நம்ம இருந்தோமா, நம்ம என்ன செய்கிறோம், விரட்டி அவர்களை விவாதத்துக்கு அழைக்கணும். யாராவது அப்படி விவாதத்துக்கு அழைக்கிறாங்களா? எத்தனை ஏக்க நாட்டில் இருக்கிறது, எத்தனை சம்பவம் வச்சிருக்கிறாங்க, எதோ சொல்லி மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறான். இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு தானே, இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறானே என்பதற்காக வேண்டி நம்ம மதுரையில் இப்போ நினச்சி 1992 மதுரையில் ஜெபமணிங்கிற ஒரு பாதிரியாரோட நம்ம என்ன செஞ்சோம், விவாதம் பண்ணோம். 4 தலைப்பில் விவாதம் பண்ணணும். அந்த 4 தலைப்பில் விவாதத்தை பண்ண அந்த குறிப்புகளை வச்சா புஸ்தகமாக கூட நினைஞ்சிருக்கணும். 4 புஸ்தகம் அவர்களை பற்றி 4 தலைப்பில் விவாதம் பண்ணணும். அந்த 4 நூலாக நினைஞ்சிருக்குது. அந்த விவாத நூலாக வராமல் அந்த குறிப்புகளை மையமாக வைத்து அது ஒரு நூலாக கூட நம்ம நினைஞ்சிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள்ட்ட தாவா செய்வதற்கு இதுதான் பைபிள், இயேசு இறைமகனா, பைபிளில் நபிகள் நாயகம், இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, இந்த 4 நூல்களை வைத்து கொண்டால் எந்த கிறிஸ்தவர்கிட்டையும் போய் நீங்கள் என்ன செய்யலாம், பேசலாம். இந்த 4 நூலில் சொல்லக்கூடிய எந்த கொஸ்டினுக்கும் அவர்களால் ஆன்சர் பண்ண முடியாது என்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம். அவங்களோட இந்த ஜமாத் தான் என்ன செய்யுது, அவங்கள விவாத காலத்திலையும் சந்தித்திருக்கிறது. கும்பகோணத்தில் நம்ம பெரிய ஜீனியஸ்கள்லாம் தேவையில்லை, பெரிய 77 வருஷம் படித்தவங்க, 60 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்றெல்லாம் சொல்கிறவங்கள வச்சு இல்லை, சில ஆண்டுகளாக தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து படிப்படியாக அறிவை வளர்த்து கொண்ட சகோதரர்கள் போய் நினைஞ்சிருக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்க தான் போய் நினைஞ்சாங்க. அவன் போய் 2 தடவை அந்த கிறிஸ்தவர்களுடைய சபையிலே போய் அல்தாஃபி, சையத் இப்ராஹிம், கலீல் ரசூல், அமீன், மாணவர் அமீனா, அமீனு, இவங்களெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அவன் பெரிய பாதிரியாருக்கு படித்தவன், பாதிரியாருக்கு படித்து கொடுக்குறவன், ரெண்டும் பாதிரியாருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவன், பாதிரியார்களை உண்டாக்குற ஆசிரியராக இருக்கிறான, பல்கலைக்கழகமாக இருக்கிறாங்களே, அவங்க திணறாங்க. எங்களை விட நீங்கள் தான் பைபிளை நல்லா படிச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதான் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி இவங்க கேள்வி கேட்டதை வைத்து விட்டு தான் ஆஹா தௌஹீத் ஜமாத்னா விரண்டு ஓடக்கூடிய, சிங்கத்தை கண்டு விரண்டு ஓடக்கூடிய கழுதைகளை போல இன்னைக்கு அவங்களுடைய நிலைமையை. அப்போ இதெல்லாம் அந்த ஒரு வேளை, அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறதுன்னா சும்மா ஒரு நோட்டீஸ் அடிச்சு விட்டு நாங்களும் செய்கிறோம் இதெல்லாம் கிடையாது. சுன்னத்து நடத்தி விட்டு நாங்களும் பண்ணுறோம், முழுசாக செய்கிறோமா இல்லையா? ஒரு வேலையை கையில் எடுத்தோம்னு சொன்னால் அதை முழுசாக செய்கிறோம். அதே மாதிரி இணையதளங்கள் வழியாக இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்னலாம் பரப்பிட்டு இருந்தாங்க இத்தனை ஆண்டுகளாக. எவ்வளோ இயக்கங்கள், நமக்கு சீனியரான எத்தனை இயக்கங்கள் இருக்கிறது. நம்மள்ட்ட அந்தளவுக்கு பொருளாதாரம் தெருவில் நின்று ஒன்றும் இல்லாமல் 0லேருந்து 2004 நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். 0லேருந்து ஆரம்பித்த ஒரு இயக்கம்லாம் இருக்கிற நேரத்தில் பல கோடிகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய எவ்வளோ இயக்கங்கள் இருந்தன. இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? எந்த இயக்கமாவது 2 அதுக்கு ஆன்சர் கொடுத்தாங்களா? கொடுக்கல. நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களுக்கு இணையதளத்தின் வழியாக இவங்க ஏதாவது செய்வார்களே ஆனால் கிறிஸ்தவ தீய சக்திகள் இணையதளத்தின் வழியாகவே அவங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக வேண்டி jesusinvites.com என்ற பெயரில் நம்ம ஒரு தனி வெப்சைட் ஆரம்பித்திருக்கிறோம்.
அதில் போனீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய அவங்களுடைய கேள்விகளுக்கான பதில், அவர்களை நோக்கி நாம கேட்கக்கூடிய கேள்விகள், கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு யாரெல்லாம் தழுவி வந்தார்களோ அவர்களை பற்றிய ஒரு பேட்டிகள், உரையாடல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் வந்த பிறகு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. அந்த மாதிரி அவதூறு பரப்பி ஒன்று ஒன்றா பதில் கொடுத்த பிறகு பெட்டிப்பாமல் என்ன செய்கிறாங்க, அடங்கி கொண்டே வருகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அவதூறுகள்லாம் முற்றாக முறியடிக்கப்பட்டு விடும். அது மாதிரி இதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதே மாதிரி நம்ம இஸ்லாமிய வளர்ச்சிக்கு இன்னொரு தீய சக்தி யாருன்னு கேட்டால், தடையாக இருக்கக்கூடிய தீய சக்திகள் நாத்திகர்கள். இவன் இந்துக்கள் சும்மா இருக்கிறாங்க. நாத்திகர்கள் என்ன நினைக்கிறான், அவன் என்ன பெரிய கரெக்டான பெரிய சிந்தனையில் இருக்கிற மாதிரி, நம்மளையெல்லாம் கூறு கட்டுவ மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அதே மாதிரி நம்மள்கிட்ட என்ன செய்யறது, கடவுள் நம்புறீங்க, மட்டும் அல்லாங்கிறீங்க, குல்லா போடுறீங்க, இதெல்லாம் பெரிய இதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய நம்மளை கிண்டல் பண்ணுறான். நம்மளை கிண்டல் பண்ணி நம்ம ஆட்களே பகுத்தறிவாதி வேஷம் போட்டு தெரிஞ்சவன்லாம் பார்க்குறோம். முஸ்லீமாக பிறந்து விட்டு அல்லாவை நம்புறது ஒரு பகுத்தறிவுக்கு எதிரானது, முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வது கேவலமானது, நாங்கள்லாம் பெரியார் தொண்டர்கள் என்று சொல்வது தான் பெருமைக்கு உரியது என்று சொல்லிக்கொண்டு இந்த நாத்திக சிந்தனை, பகுத்தறிவுவாதி என்ற ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு நம்மளில் உள்ளவனே கலண்டு போகக்கூடிய நிலைமை, நம்மளில் உள்ளவனே அவன் கலட்டக்கூடிய நிலைமை, இது ஒரு பெரிய தீய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவங்களை நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, எனக்கும் காட்டுறான். இந்துக்கள் அவன் எதிர்க்கிறதுனால போய் முட்டு கொடுக்குறது. ஏன் அவனுக்கு முட்டு கொடுக்குற, உன்னையும் தான் எதிர்க்கிறான். கடவுள் இல்லைன்னு சொன்னாண்டா உன்னையும் தான் அது எதிர்க்குது. இவனோட உரம் வைக்கலாமா நம்ம ஆளுக்கு சில ஜாக்கு நம்ம சேர்த்துக்கலாம், அவனை சேர்த்துக்கிறான். அந்த மாதிரி நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறது, இந்துக்களை சேர்த்துக்கூட தீக்காவை சேர்த்துக்கலாம். அவன் தான் உள்ள டேஞ்சரு. இந்துக்களை விட நிறைய கடவுள் இருக்குன்னு நினைக்கிறானே, அவனை விட இல்லைங்கிறான் பாருங்க. இவன் தான் ஆபத்தானவன். ஏன் அவன் நிறைய கடவுள் இருக்குங்கிறவன் அவனோட நின்றுக்கிறான். இல்லைங்கிறான், உன்னையும் சேர்த்து இல்லைங்கிறான். நீ சொல்கிற கடவுளையும் தான் இல்லைங்கிறான், எல்லாமே தான் இல்லைங்கிறான். அப்போ மதமே தேவையில்லைங்கிறான், மதம் போதைங்கிறான், மதம் ஒரு அபின்கிறான், மதம் தான் நாட்டை கெடுச்சிங்கிறான், மதத்தால் தான் கலவரம்ங்கிறான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் அவனுடைய வரட்டுவாதங்களை எடுத்து வைத்து கொண்டிருப்பதற்கு ஆகா இது ஒரு ஆபத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், அவனையும் விவாதங்களை சந்திக்கிறோம். பலர் அழைக்கிறோம், வீரமணி அழைக்கிறோம், பெரிய பெரிய கொம்பன்கள்லாம் அழைக்கிறோம். ஈவரா பெரியார் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழவில்லை. அப்போ அவர் சவால் விட்டு கொண்டிருந்தார், ஒருத்தர் விவாதத்துக்கு போகலை. ஈவரா வாழ்ந்த காலத்தில் அவர் மதவாதிகளோட நெஞ்சார், நிறைய அறைகோலாம் விட்டார். ஒழுங்கான முறையில் அந்த அறைகோலை எதிர்கொள்ளவில்லை. அப்போ தௌஹீத் ஜமாத் இருக்கவில்லை. இந்த ஜெனரேஷனில் இப்போ என்ன பண்ணுறோம், தீக்காக்காரன் விவாதம் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் இப்போ கூட கட்ட மாட்டேன்ருவான். பெரிய பெரிய தலைகளாக இருக்கக்கூடியவன் மெயிலில் கள்ள மெயில் அனுப்பிட்டு இருக்கிறான். விவாதத்துக்கு வரையாடான்னா விவாதத்துக்குலாம் வர முடியாது, விவாதத்தால் ஒரு நன்மை கிடையாது. தோத்து போன பிறகு இந்த விவாதம் நடந்து எல்லாம் தோத்து போன பிறகு இப்போ என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, விவாதத்தினால் நன்மை இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாலேயே இறங்கி போச்சுன்னு அர்த்தம். வழங்குதா, ஓங்கி இருக்கு, இஸ்லாத்தினுடைய கை ஓங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு கடவுள் மறுப்பாளர்கள், பகுத்தறிவாளர்கள் சொல்லி கொண்டு கூட இங்கே ஒரு ஆளை பிடிக்க முடியாது. அங்கே இருந்தோன்னா நம்ம ஆளை பிடிக்கலாம். இப்போ கடவுள் இருக்கிறாங்கிறதையும் நாங்கள் நிரூபிப்போம். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய பெரியாரிசம் என்பது தான் இருக்கிற மூட நம்பிக்கையில் டேஞ்சரான மூட நம்பிக்கை. அவ்வளோ கிறுக்குத்தனமாக இருந்தால் உளறி இருக்கார், அவரை போய் பகுத்தறிவு பகலவன்கிற, பகுத்தறிவு தந்தைங்கிற என்று அவர்கள் முன்னிலையில் ஒன்று ஒன்றாக எடுத்து போடும் பொழுது இதே மாதிரி நிலையை கொண்டது நம்ம தெரிஞ்சோடு இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே. எப்படி கிறிஸ்தவர்கள் சொன்னாங்களோ எங்களை விட நீங்கள் தான் பைபிளை நல்லா தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி பார்த்தோம். இப்படி இருக்குதா, காட்ட முடியுமா, ஆதாரத்தை தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவனே பெரியார் இதை படிக்கலன்னு அர்த்தம். சும்மா பெரியார்னு சொன்ன வச்சுக்கிட்டு சொல்கிறானே தவிர அவன் படிக்கல, எடுத்து போட்டு முடிக்கிறான். இப்படியா இருக்குது, இது எந்த காலத்தில் எழுதுன்னு தெரியுமா, இது என்ன அர்த்தம் தெரியுமா, அதெல்லாம் பார்த்து விவாத சீட்லாம் பார்த்தீங்களா. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவது என்பதில் அதற்கு என்னென்ன தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், களைகிறோம். எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறோம், வந்தவங்களை அரவணைக்கிறோம், இருக்கிறவனை விட்டுறக்கூடாதுங்கிறோம். ஒரு ரவுண்டு கட்டி அது இணையதளத்தின் மூலமாக வேற இஸ்லாத்தை சொல்லக்கூடிய வீடியோக்கள், ஆடியோக்கள் எல்லாம் என்ன செய்யறோம், onlinepj.comல நீங்கள் என்ன செய்யலாம், அது மாதிரியான முஸ்லீம் அல்லாதவர்களுடைய தலைப்புகள் இதெல்லாம் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஜமாத், நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அவனுக்கு வெறுப்பு எடுப்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். பொது சிவில் சட்டம் ஒரு பெரிய பிரச்சனையாக்குறான். எல்லாம் தனியாக ஒன்றா இருக்கும். ஒரு இந்தியாவில் இருக்கும்போது இவங்க மட்டும் தனியாக சட்டம் கேட்குறாங்க. இதை வச்சு நமக்கு எதிராக வெறுப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அப்போ பொது சிவில் சட்டம்னா என்னடான்னு கேட்குறோம். பாபர் மசூதி விஷயத்தில் நமக்கு எதிரான ஒரு கருத்தை உண்டாக்க பார்க்குறான். அவங்க கோயிலை நம்ம இடித்து பள்ளியாசல் ஆக்கின மாதிரியும் அதை இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி சித்தரிக்கிறான். அப்போ இந்த பாபர் மசூதி ஆகட்டும், அல்லது பொது சிவில் சட்டமாக ஆகட்டும், அல்லது இந்தியாவுடைய விடுதலைக்கு யார் பாடுபட்டதாகட்டும், இப்படி எல்லா மேற்றுகளையும் நம்ம தான் கரெக்டான செய்கிறோம். இந்த ஜமாத்து கொண்டு போன அளவுக்கு யாரும் கொண்டு போகவில்லை. இந்த பாபர் மசூதி பிரச்சனை நம்ம கொண்டு போன அளவுக்கு யாரும் கொண்டு போனாங்களா? பொது சிவில் சட்டம் அளவுக்கு நம்ம கொண்டு போயிருக்கிறோமே. பொது சிவில் சட்டம் ஒரு ஆய்வு என்கிற ஒரு கருத்தரங்க நடத்தணும். பெரிய பெரிய லாயர்கள், வக்கீல்கள்லாம் வந்தார்கள்.
இது யார் வேணாலும் கேள்வி கேட்கலான்னு சொன்னோம். அவங்களுக்கு கூட கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சோம், அதை இது இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு தனி சிவில் சட்டம் இருப்பது அது சரிதான் என்று அவர்களை ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இஸ்லாத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு எங்கெங்கெல்லாம் லூப் இருக்குது, ஓட்டை இருக்கிறது, எந்தெந்த ரூட்லாம் நுழைவான், அந்த வாசலை ஒன்றா பார்த்து அடைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி முஸ்லீம் பேரை தாங்கி கொண்டு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக எழுதி கொண்டிருந்த சல்மான் ருஷ்டி போன்றவர்கள் எவ்வளவு மோசமாக இஸ்லாத்தை பற்றி எழுதினார்கள். இதுக்கெல்லாம் நம்ம ஆளுக்கு பத்துவா தான் கொடுத்தாங்களே தவிர அவனுடைய கருத்துக்கு பதில் சொல்லலை. அவன் பத்துவா, அவனை கொல்லுவோம், அவனை வெட்டுவோம் என்று தான் ஆத்திரப்பட்டார்களே தவிர அவன் என்ன சொல்லி இருக்கிறான், அதில் எப்படி அவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுடைய குற்றச்சாட்டு எப்படி பொய்யானது என்று நம்ம விளக்குற கடமை இருக்கா இல்லையா? அவனுடைய அந்த பிரசுரம் சாட்டானிக் வர்சஸ் சாத்தானிய வசனங்கள் என்ற பெயரில் அவன் எழுதின நூல் ரொம்ப பிரபலமாகி கொண்டிருந்த வெளிவந்த அந்த காலகட்டத்திலேயே முதல்ல பதிலடி நாம தான் கொடுத்தோம். வேதம் ஓதும் சாத்தான்கள் என்று சொல்லி நம்ம ஒரு நூல் எழுதி அவனுடைய சொல்லுக்கு வரிக்கு வரி நம்ம என்னஞ்சோம் பதில் கொடுத்து அவன் வாதம் எப்படிலாம் பொய் சொல்லியிருக்கிறான், அந்த புஸ்தகத்தில் பொய் தான் இருக்கிறது, இஸ்லாத்தின் மீது அவதூறு தான் சொல்லி இருக்கிறான் என்று வாதங்களை கொண்டு அதை முறியடிச்சோமா இல்லையா? அப்போ என்னென்ன வகையிலெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக சதிவலைகள் பின்னப்படுகிறதோ அது அனைத்தையும் அறுத்து எறிகிற வேலையை இந்த ஜமாத் செய்கிறது. இதில் சொன்ன எதுக்காவது அல்லாட்ட நன்மை கிடைக்காது நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடைக்கும் என்று சொன்னால் எங்களுக்காக கிடைக்கும். யாரு கிடைக்கும்? யார் இதுக்கு பாடுபடுறானோ, யார் இது உழைக்கிறானோ, இது திணை நிறுத்துகிறானோ, இதுக்காக 10 காசை கொடுக்குறானோ, இப்படி ஒரு ஜமாத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறானோ, நிதியை வாங்கி அனுப்புகிறானோ, உங்களுக்கெல்லாம் பங்கு இல்லையாப்ப? அப்ப இப்படி ஒரு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வது என்கிற அஜெண்டாவை நம்ம சொல்ற அளவுக்கு முழுசாக சொல்லக்கூடிய இயக்கம் எங்க இருக்குது இருந்தா அதில் நம்ம போய் உறுப்பினர் சேர்ந்துக்க தயாரா இருக்கும், கலைச்சிருவோம். நம்ம சொல்றதை விட சிறப்பாக எல்லா வகையிலையும் சொல்லக்கூடிய இருக்கிற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு முடிவு செய்யறோம். வெளிநாட்டு உதவி வாங்கல, அரசியல்வாதத்தை சரணாகதி அடையல, பணம் காசு மக்கள்கிட்ட தான் வாங்குறோம், ஒண்ணுமில்லாமல் வைத்துக்கொண்டு இதே வேலையாக நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் இதுக்குத்தான் இந்த இயக்கத்தில் இருக்கணும். விளங்குதா? எதுக்கு இருக்கனே இந்த ஜமாத்தில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால், இப்போ இங்கே தலைவர்கள் ஆலிம்கள் பிரச்சாரகர்கள் செய்கிறாங்களே, அவங்க பிரச்சாரம் தான் பண்ண முடியும், பணமாக கொடுக்க முடியும். இவங்க கோடீஸ்வரலாக இருக்கிறாங்க. அப்போ அதுக்காக பணம் காசு கொடுத்து உதவுறவங்க, வாங்கி அனுப்புறவங்க, இவங்களுக்கெல்லாம் அதில் பங்கு இருக்குது. விவாதம் பண்ணுறது நாங்களாக இருக்கலாம், பங்கு உங்களுக்கு இல்லையா? அதில் கூலி கிடைக்காது அப்போ உங்களுக்கு. அப்போ இஸ்லாம் நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம். என்ன இயக்கத்தில் இருக்கிறோம்? இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம். நம்ம மூலமா ஒருத்தர் நேர்வழிக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அது சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட உனக்கு சிறந்தது என்று சொன்னார்களே, உன் மூலம் ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதுன்னு, அது அப்படி வறுமையானால் நம்ம எல்லாரும் அந்த பங்கு போடுறோம், நம்ம எல்லாருக்கும் அதில் கூலி இருக்கிறது. அது எப்போ இந்த கூலி கிடைக்கும்? இதில் நானும் இருக்கிறேன், என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது, என்னுடைய ஆதரவு இருக்கிறது, என்னுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது என்று நீங்கள் இருப்பீர்களேயானால் அப்போ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது சின்ன அல்ற சில்லற விஷயத்தை சொல்லிக்கொண்டு ஓடிவிட்டீர்களேயானால், உங்களுக்கு தலைவருக்கும் செயலாளருக்கும் வர சண்டையில் நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு போய்விட்டீர்களேயானால் எல்லாம் இருந்தும் சேர்ந்து மைனஸ் ஆகி போய்விடும். இந்த நன்மையில் உங்களுக்கு பங்கே இருக்காதுங்க. மாட்டேனே பங்கு இருக்குமா? ஒத்துக்கிட்டே பங்கு இருக்கு, கொள்கையில ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்ப நம்ம இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் 4 திட்டங்கள்ல ஒரு திட்டம் முஸ்லிம் அல்லா. இந்த திட்டம் இதுக்கு இன்னும் புதுசாக கொடுத்தா செய்ய ரெடியா இருக்கும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகிற விஷயமாக எங்களுக்கெல்லாம் தோணாத புதிய புதிய ஐடியாக்கள் உங்கள்கிட்ட இருந்து கொடுத்தீர்களேயானால் அதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்போமே தவிர ஓடல் ஐடியா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சமா நிறைவு அடைஞ்சமா நம்ம நினைக்கிறோம். நமக்கு தோணாத ஒரு திட்டத்தை இங்கே முன்வைத்தீர்களேயானால் அதை முதல்ல செயல்படுத்தக்கூடிய இயக்கமாக இருக்கும். எந்த விதமான சமாதானமும் சொல்லி தள்ளி போட மாட்டோம். அப்ப இப்படி ஒரு இயக்கத்தில் நம்ம இருப்பது சந்தோஷத்துக்கு உரியதா, பெருமைக்கு உரியதா, மகிழ்ச்சிக்கு உரியதா, கவலைப்படக்கூடிய சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு வேலையை நம்ம செய்து கொண்டு வந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு வேலையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நம்மகிட்ட சில பாவங்கள் ஏற்பட்டா கூட இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கும் பிரித்து தரப்படும், நமக்கும் பங்கு வைத்து தரப்படும். அந்த நன்மைகள் நம்முடைய மறுமை பெயரை உயர்த்தும். கொஞ்சம் ஃபெயில் ஆகிற பார்டர்ல ஃபெயில் ஆனா கூட என்ன செய்யும்? இதை போட்டு எல்லாம் நிறைச்சிருவானா இல்லையா? நம்ம அமல்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வைங்க, பார்டர்ல ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்தாலும் இதற்கெல்லாம் தாவா செஞ்சாங்க, இவங்க எல்லாம் ஒத்துழைப்பா இருந்தாங்க, மனப்பூர்வமா நேசிச்சு செய்யணும், அப்பதான் கிடைக்கும். உள்ளத்துல நீங்க நாடாட்டி கிடைக்காது. ஓ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற ஒரு ஜமாத்தில் நம்ம இருக்கிறோம், இதுல நன்மை கிடைக்கும் நினைத்த நீயத்தை கூர்ந்தா அமல் கூலி கிடைக்கும். இன்னமல்ல அமல் பின்னியாது. அந்த நீயத்தை அப்படி வச்சீங்கன்னா எந்த காலத்திலும் உங்களுக்கு ஜமாத்துக்கு போக முடியாது.
இந்த இயக்கத்தை விட்டு உங்களால் போகவே முடியாது. ஏன்? நிறைய லாஸ் ஆயிரும், நமக்கு மறுமை லாஸ் ஆகிவிடும், மறுமையில் நிறைய நன்மை நம்ம இழந்துருவோம். இதை வழங்கி கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது என்ன, இதுக்குள்ள அடங்கியது பாருங்க, இவ்வளவு வேலைகளும் இந்த ஒண்ணுல தான் நடக்குது. இப்ப நான் சொன்ன இவ்வளவு வேலைகளும் இன்னும் நான் சொல்ல தவறிய விஷயங்கள் கூட இருக்கலாம். இந்த வேலைகள் எல்லாம் எதில் அடங்குறது? இந்த ஒன்றில் அடங்கிவிடும். முஸ்லீம் அல்லாதவர்களோடு இஸ்லாத்தை அறிமுகம் செய்தல் ஒன்று. இரண்டாவது, இந்த ஜமாத்துடைய செயல்பாடை பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு அம்சம் இருக்கு. முஸ்லிம்களுக்கு, பெயர் தாங்கிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் சொல்வது, முழுமையாக சொல்வது, இதை ஒரு அஜெண்டாவை நம்ம எடுத்துக்கொண்டோம். ரெண்டாவது அஜெண்டா என்ன? முஸ்லீமா இருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு எவ்வளோ பயான்கள்லாம் நடத்துகிறார்கள், எவ்வளோ சொற்பொழிவு நிகழ்ச்சிகள், மாநாடுகள், இஸ்லாத்தின் பெயரால் நான் முஸ்லீமுக்கு நடத்துகிற விஷயங்களில் குறை வைத்தாலும் முஸ்லீம்களுக்கு செய்கிற பயான்களில் நம்முடைய முன்னோர்கள் குறை வைக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்களும் என்ன செய்யலை, குறை வைக்கல. தப்லீக் இஜ்திமா நடத்துகிறார்கள், கஸ்ட் நடத்துகிறார்கள், வாராந்தர சப்குசாரி நடத்துகிறார்கள், மாநாடுகள் போடுகிறார்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள், பள்ளிவாசலில் பயான்கள் செய்கிறார்கள், மார்க்கத்தை சொல்கிறோங்கிற பேரில் நிறைய முஸ்லிம்கள் மத்தியில் செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை நம்ம முஸ்லிம்கிட்ட எப்படி சொல்லுகிறோம்? தூய்மையான வடிவத்தில் சொல்வது. இஸ்லாத்தை முஸ்லிம்கிட்ட சொல்றோம், தூய்மையான வடிவத்தில் சொல்வது, முழுமையாக சொல்வது, அனைத்தையும் சொல்வது. இந்த ஒரு அஜெண்டாவை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறோம்? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இந்த சமூகத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ஷிர்கை ஒழிப்பதில் நம்முடைய பங்களிப்புக்கு நிகராக வேற ஒரு இயக்கம் பங்களிப்பு இன்னைக்கு இல்லை. சில பேர் அங்கங்க மேம்போக்கா என்ன செய்வாங்க, சொல்லி இருப்பார்கள். ஆனால் அந்த ஷிர்க்குக்கு எதிராக அறிவுபூர்வமான வாதங்களை எடுத்து வைத்து நூல்கள் மூலமாக, பிரசுரங்கள் மூலமாக, தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழியாக, அப்போ ஷிர்க்குக்கு எதிரான அவ்வளவு அது ஆதரவாக சொல்லக்கூடிய அத்தனை வாதங்களையும் முறியடிக்கிற விதமாக நம்ம என்ன செய்கிறோம்? அவ்வளவு தலைப்புகள், அவ்வளவு அறிஞர்களும் அவ்வளவு செய்திகளை நம்ம பேசியிருக்கிறோம், அவ்வளவு ஊர்களில் நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். விளைவு என்ன? நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற நேரத்தில் தர்காவுக்கு நேர்ச்சை செய்து நாங்கள்லாம் நடந்து என்ன செய்வோம், போவோம். எனக்கெல்லாம் பேர் வச்சதே ஒரு சீர்கடிப்பெல்லாம் வைத்தார்கள். என் பேர் என்னது? ஹசன் ஹுசைன் அவருடைய பேரப்புள்ள. கர்பலாவில் ஜெயினுல் ஆபிதீன் மட்டும்தான் பொழைச்சாராம், அதுக்கான எனக்கு அந்த பேர் வச்சாங்க. அப்போ என் பேரை வச்சது என்ன, அப்படியாக்கு நமக்கெல்லாம் பேர் வச்சாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷனில் உருவான நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? அந்த மாதிரி இப்போ இருக்குதா? சிறுக்கெல்லாம் ஆட்டம் போட முடியுதா? காவியர்கள் தான் தர்காவுக்கு போறானே தவிர, கந்தூரிக்கு போறானே தவிர, அதுவும் கலர் பார்க்கறதுக்கு போறானே தவிர, ஜாலியா இருக்கிறதுக்கு போறானே தவிர நம்பிக்கை இருக்குதா? 90% உடைச்சி எரிஞ்சாச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வட இந்தியா கொஞ்சம் போய் பாருங்க, ஒரு ஆந்திராவாச்சும் போய் பாருங்க, ஒரு கர்நாடகாவாச்சும் போருங்க, இந்த மாதிரி இருக்குதா? வட இந்தியாவுக்கு போய் பாருங்க, சிறுக்கில் எப்படி மூழ்கி போய் கிடக்கிறான்னு பாருங்க. அப்படி ரோட்டில் கொடிக்கும் போது கீழே நெடுஞ்சான் கிடையாது கும்பிடுறாங்க, வெக்கப்படுறான். இன்னைக்கு தர்காவுக்கு போகிறதுக்கு விக்கி தலைகுனியா ஒளிஞ்சு திட்டு போய் போகிற மாதிரி போகிறான், பார்த்தா கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நினைச்சுட்டான். ஆண்களும் பெண்களும் தர்காவுக்கு அலை மோதினார்களே, அதையெல்லாம் உடைச்சி எரிகிற அளவுக்கு அதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். எத்தனை பேர் தர்காவை பற்றி சொல்லுவார்கள்? எப்படி சொல்லுவாங்க? தர்காவுக்கு போகலாமான்னு ஒரு சபையில் கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லுவாங்க, தர்காவுக்கு போகாமல் இருக்கா நல்லது, முடிஞ்ச அளவுக்கு போகாமல் இருக்கேம்மா, இதை தர்கா ஒழிக்கிறது. உடைச்சி எரிடா, இடிச்சு தகர்த்து எரிடான்னு சொல்றதை விட்டுவிட்டு அதுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இல்லை, அப்பட்டமான சிறுக்கு, நிரந்தர நரகம் என்று அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சு போட்டு உடைக்கிறத விட்டுவிட்டு நாங்களும் தௌஹீதத்தான் சொல்றோம்னு வேஷம் போடுற விதமாக அப்படி பூசி மழுகி மென்மையான முறையில் சொல்கிறார்களே, அப்படி இல்லாமல் உடைச்சி எறிகிறோமா இல்லையா? அதையும் கரெக்டாக தான் சொல்றோம். விதத்துகளை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இதுதான் கஷ்டம் உள்ளதுலையே. சிறுக்கு விதத்தை எதிர்க்கிறது இருக்குல்ல, ஒரு பெரிய கஷ்டம். வேற வேற தீமைகள்லாம் எதிர்க்கலாம். வட்டி எதிர்த்தீங்க பிரச்சாரம் பண்ணா பெரிய அடித்தடிலாம் வராது. வட்டி வாங்குறவன உங்களை அடிக்க மாட்டான், பல்ல வெட்டில் மட்டும்தான் அடிப்பானே தவிர மற்ற இடத்துல என்ன செய்ய மாட்டான். வட்டியை பற்றி நீங்கள் பேசலாம், விபச்சாரத்தை பற்றி பேசலாம், ஏன்னா யூனிட் மொத்தமாக தீர்மானம் போட்டிருக்காங்க, அதனால அடிக்கிறாங்க. வேற ஊர்களில் வட்டி வாங்குறான்னு வைங்களேன், அவனை கண்டிச்சு நீங்கள் பேசுங்க, பெரிய எதிர்ப்புலாம் வராது. வேற ஊரில் ஒரு முத்தவள்ளி விபச்சாரம் பண்ணுறான்னு வைங்க, விபச்சாரத்தை கண்டிச்சு பேசுங்களேன், ஒரு எதிர்ப்புலாம் வராது. தீமைகளை பல தீமைகளை எல்லோரும் தீமை என்று அதை தைரியமாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தால் நீங்களும் ஒருவராக சொல்லும்போது எதிர்ப்பெல்லாம் வராதுங்க. ஆனால் நன்மைன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறான் பாருங்க, அந்த தீமை எதிர்த்தீங்கன்னா தான் எதிர்ப்பான். அவன் நல்லதுன்னு நினைக்கிறான், நீங்கள் தப்புங்கிறீங்க. வட்டி வாங்குறவன் வட்டியை கெட்டதுன்னு நினச்சி தான் செய்கிறான். வட்டி வாங்குறவன் அந்த வாங்குறவனே நினைப்பான் இது கெட்டது அப்படின்னு சொல்கிறதுனால சொல்லுமா கரெக்டாக நம்ம தான் தப்பு செய்கிறோம் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு அதை சகிச்சுக்கிறான். ஆனால் விதத்துங்கிறது என்ன? கத்தம் பாத்தியா, தாயத்து, தட்டு, தகடு, மூணாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா, இந்த மேட்டர்கள் பூரா
என்ன வகையில் உள்ளது? மௌலுது, மீலாது, இதெல்லாம் இபாதத்து. அவன் பார்வையில் அவன் என்ன நினைக்கிறான்? இது வணக்கம், இதுக்கு நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும், ரசூலுல்லாஹ் வருவாங்க, ஆசி செய்வாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க, நிறைய நன்மைகள் நம்ம கொள்ளையடிக்கலாம், நம்ம தாய் தகப்பனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இந்த நன்மை பார்சல் பண்ணி அனுப்பலாம். இந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகளை கையை வச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்களே அதை நம்ம சந்திப்போம். அவங்க அதெல்லாம் கையை வச்சாங்க. அல்லாஹ் முன்னோர்கள் சொன்னதை விட்டு விடுங்க, உத்தருக்கு மாயக்கூல் ஆபாவுக்கும், உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நினைஞ்சிருங்க, நீங்கள் விட்டு விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? அதை தான் நம்ம சொல்கிறோம். முன்னோர் சொன்ன விட்டுருங்க, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்க, ரசூல் பக்கம் வாருங்க அப்படின்னு நம்ம அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு தான் அவன் வணக்கம் என்று நினைத்ததெல்லாம் அவன் தப்புன்னு சொன்னார். நம்மளே எதுக்கு எதுக்குறான்? வணக்கம் நினைக்கல நம்மளும் தப்புங்கிறோம். விஷயங்கள் வேறையா இருக்கலாமே தவிர அடிப்படை இதுதான். அவன் வணக்கம் என்று நினைக்கிறான், நம்ம வணக்கம் இல்லை என்று நினைக்கிறோம். அப்போ அதை சொல்லும் பொழுது என்னவாகுது? கடுமையான எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது பிதத்து தான் என்று புஸ்தகம் போடக்கூடியவங்க தேவபந்திகள் இருக்கிறாங்க, எத்தனை விஷயங்களை பிதத்துகள் என்று சொல்வார்கள். ஜமாத் இஸ்லாமிக்காரன் தனியாக கூப்பிட்டு ரகசியமாக கேட்டால் இது பிதத் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒவ்வொருத்தனும் குசு குசுன்னு கேட்டால் என்ன செய்வாங்க? பிதத்துன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மேடை போட்டு சொன்னோன்னு வைங்களேன், அவன் என்ன செய்யறான்? சின்னதை பெருசாக்குறாங்கிறான். இவனை பிதத்துன்னு சொல்லக்கூடியவனை இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறாங்க என்று சொல்லக்கூடிய நமக்கு தான் எதிர்பார்க்கிறானே தவிர அவனும் சொல்ல மாட்டேங்கிறான், நம்மளையும் சொல்ல விட மாட்டேங்கிறான். ஏறக்குறை இது எப்படி இருக்குது? அந்த மீன் பிடிச்சாங்கல்ல சனிக்கிழமை, வரம்பு மீறினாங்க இல்லையா? வரம்பு மீறக்கூடாதுன்னு நல்லா சொன்னான். சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்க. முந்தைய ஒரு சமுதாயத்திற்கு நல்லா கட்டளை இட்டான். அப்போ என்ன பண்ணாங்க? ஒரு சாரா அந்த கட்டளை மீறி மீன் பிடிக்க போனாங்க. எதுக்காக போனாங்கன்னா, அல்ல வேணும்னு சோதனையாகவே என்ன பண்ணுறான்டா, என்னைக்கு மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடையை போட்டானோ அன்னைக்கு பார்த்து நிறைய மீன்கள்லாம் அப்படி துள்ளி மேலே அப்படி விளையாடும். சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தா என்ன செய்யும்? ரொம்ப பயங்கரமான மீன்கள்லாம் கண்ணுக்கு தென்படும். பார்த்தாங்க, இன்னைக்கு பார்த்து மீன் பிடிக்க வேணான்னு சொல்லியிருக்கு, இன்னைக்கு போனால் நிறைய மீன் கிடைக்குமே, நேற்றை விட நாளைக்கு கிடைக்கிறத இன்னைக்கு கூட இருக்குது அப்படின்னு நினச்சிஞ்சான். இது குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். சில பேர் இப்போ போனாங்க. சில பேர் நினைச்சாங்க, அப்படிலாம் போகாதீங்கப்பா, ஏன்ப்பா அல்லாஹ் தடுத்துருக்கிறான், அல்லாஹ் ரிஸ்க் தருவான், தடுத்தா கட்டுப்படுங்கன்னு சொன்னாங்க. நடுவில் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணான் தெரியுமா? ஏன்டா தேவையில்லாமல் அவன் பிடிச்சா பிடிச்சிட்டு போறான்டா, உனக்கு என்னடா? யாரு நடுவில் உட்காந்துக்கிட்டு அவங்க தப்பு செஞ்சு அல்லாஹ் பார்த்துக்குருவான், உனக்கு எந்த வேலை அப்படின்ட்டாங்க. அந்த வேலையை அல்லாஹ் நினைஞ்சான், ரெண்டு பேரையும் அழிச்சு விட்டான். யார் மீன் பிடிக்க போனான்னு அவனையும் அழிச்சு விட்டான். அப்படி சொன்னாங்க, லிமத் தாய்லூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாவே உங்களை அழிச்சு நாசமாக்க போறான், அவங்களுக்கே நீ போய் அறிவுரை சொல்ற அப்படின்னு போய் சொன்னவங்களை கெடுத்தான் பாருங்க. அல்லாஹ் என்ன பண்ணான்னு தெரியுமா? யாரு தடுத்தாங்களோ அவங்கள மட்டும் காப்பாற்றி விட்டு, யாரு பிடிச்சானோ அவனையும், பிடிச்சவனுக்கு முட்டுக்கட்டை கொடுத்தானே மறைமுகமா அவனையும் சேர்த்து அல்லாஹ் அழிச்சு விட்டான். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. நம்ம பிதத்தில் எதிர்க்க போனா பிதத்தின் விளங்கி வைத்திருக்கிற விளங்காதவன் எதிர்க்கிறான், அது ஒரு வகை, அவனே ஒரு கணக்கில் சேர்த்துக்கொள்ளலாம். பிதத்தின் விளங்கி வைத்துக் கொண்டு நீங்க நெருக்கமானவர்கள் நினைக்கிறீங்களே, தௌஹீதுக்கு நெருக்கண்டு, அவன் தான் மகா ஆபத்தானவனா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? சின்னதெல்லாம் பெருசாக்க குழப்புகிறார்கள், அற்பமான விஷயங்களை எல்லாம் பெருசாக்கி கொண்டு சமுதாயத்தை பிளவுபடுத்தி விட்டார்கள்லாம் சொல்லி பிதத்துகளை சொல்றன்னு ஓடி ஒளிகிறான. அதை விட பிதத்தை ஒழிக்கிறதுல முன்னாடி நிற்கிறமே, இது சிறந்ததா இல்லையா? யாருக்கும் பயப்படாம எந்த விளைவையும் பார்க்காம ஒட்டுமொத்த இன்னைக்கா கொஞ்சம் கண்ணியம் இருக்கிறது. நீங்கள் அப்படி எண்ணி பார்க்கணும். 1980களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், 82ல் பார்த்தா, 87ல் பார்த்தா, 90லாம் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள நிலைமையே வேற. ஊருக்கு ஒருத்தம் கிடையாது, பின்னி எடுத்தான், சாதாரணமாக வந்துடல, தௌஹீத் வளர்ந்துடல. இந்த பிதத்துகளை நம்ம எதிர்த்ததற்காக வேண்டி அடி வாங்காத தாய்களே கிடையாது. பல ஊர்களில் முத்துப்பேட்டையில் வாங்கியிருக்கிறோம், நாகூரில் வாங்கியிருக்கிறோம், மேலப்பாளையத்தில் வாங்கியிருக்கிறோம், ராஜகிரி பண்டாரவாடை பகுதியில் வாங்கியிருக்கிறோம், முரார்பாத்தில் வாங்கியிருக்கிறோம், தேங்காய்பட்டணத்தில் காஜானுடைய ஊருக்கு தேங்காய்பட்டணத்தில் அடி வாங்கியிருக்கிறோம், கோயம்புத்தூரில் எங்கே வாங்கல எல்லாரும் வாங்கியிருக்கிறோம். அப்போ 1 2 3 இருந்து ஒன்று இந்த காலத்தில் அடிச்சாங்க, ஊரை விட்டு விரட்டினாங்க. இந்த புதக்குடியில் ஊரை விட்டு வெளியே விடாமல் ரவுண்டு கட்டி காரெல்லாம் நொறுக்கி அப்படிலாம் செஞ்சாங்க. அப்போ இவ்வளோலாம் கஷ்டத்துக்கு மத்தியிலையும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக நம்ம இருக்கமா இல்லையா? எதுக்கு இருக்கிறோம்? சும்மா வளர்ந்துடல. இன்றைக்கி அப்படிலாம் செய்ய முடியாது நம்மளை. இன்றைக்கி நமக்குன்னு அரசாங்கத்து வரைக்கும் நமக்கு ஒரு மதிப்பீடு, அதிகாரிகள் மத்தியில் ஒரு நல்ல பேர், இவங்க கரெக்டான ஜெனுவனான பார்ட்டி, இவங்களை மாதிரி ஒரு பார்ட்டி தமிழகத்தில் இல்லை என்று எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி அதிகாரிகள் மத்தியில் நமக்குள்ள பேர் மாறாது. ஏன்? அவன் பார்க்குறான், வரம்பு மீற மாட்டேங்கிறாங்க, பஸ்ஸை உடைக்க மாட்டேங்கிறாங்க, காரை உடைக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி அடிச்சிருக்க புகை கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க, பெண்கள் அப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள், அந்த மாதிரியா கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறார்கள், அசிங்கமான முறையில் அவர்கள் எதையுமே செய்து கொள்வது இல்லை, அறிவித்து விட்டு செய்கிறார்கள். அப்போ ரகசிய திட்டங்கள் எதுவும் இல்லை. இப்படி பல விதங்களில் ஒவ்வொரு அதிகாரியும் ரிப்போர்ட் அப்படி எழுதிட்டு போகிறான்.
இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரொம்ப ஜெனுவினான ஒரு இயக்கம், அந்த மாதிரி அதிகாரி சொல்கிறது தான் அரசாங்கம் கேட்கும். அந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இன்னைக்கு இருக்கிறது. பெரும் சப்போர்ட்டு மத்தியில் எதிர்கட்சியாக ஒவ்வொரு கடத்தும் எதிர்கட்சியாக இருக்கும், எந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கலை. திமுக பாராளுமன்றத்தில் ஆதரித்து ஜெயிச்ச பிறகு கூட அடுத்த நாள் எதிர்கட்சி ஆகிக்கிட்டோம் வணங்குதா. அடுத்த வாரமே எஸ்பி பட்டினம் மேட்டருக்கு முதல்வர் முற்றுகை அறிவித்து நம்மளை ஆக்கி கொள்கிறோம் வணங்குதா. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்திருக்கலாம், நம்மளாவே நெஞ்சிடறோம். நம்ம ஆதரிச்சவன் ஜெயிச்சான்னு நம்ம எதிர்கட்சியாக தான் ஆயிட போகிறோம், ஜெயிக்காட்டாலும் எதிர்கட்சியாக தான். எந்த கட்டத்திலையும் ஆளுங்கட்சியாக நம்ம இருக்கவே இல்லை. ஏன் இருக்க இயலாது? ஒரு தௌஹீத்வாதிக்கு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கவே இயலாது. இப்போ நம்ம ஆதரிச்சு திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலும் எதிர்க்கிறாள் நம்மளை தான் முதல் இருப்போம், இவங்களோட கூட நம்ம தான் எதிர்ப்போம். ஆட்சிக்கு வந்துட்டு அவரை என்ன செய்வோம், அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாக நம்ம தான் இருப்போம். அப்போ அந்த மாதிரியாக இருந்தால் கூட அனைத்தையும் சமாளித்து கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி வளர்ந்துட்டோம். நீங்கள் நினச்சி பார்க்கணும், இந்த பிதஅத்துகளை அன்றைக்கெல்லாம் சொல்ல இயலுமா? 20 ரக்காத்தை சொன்னதுக்கு எத்தனை வெட்டு குத்து, 8 ரக்காத்து மேட்ரு, அதெல்லாம் இன்றைக்கி எல்கேஜி மாதிரி போச்சு. இன்றைக்கி அந்த காலத்து 20 ரக்காத்து மதம் மாறின மாதிரி பார்த்தாங்க. 87லாம் 8 ரக்காத்துன்னு சொன்ன உடனே 20 இல்லைன்ற உடனே இது முர்த்ததாகி போன மாதிரி 8ங்கிறாங்க இப்படி சொன்னாங்க. இப்போ என்ன ஆகுது, அவனே வந்து 8 தூரம் ஓடிக்கிட்டு இருக்கான், நமக்கு தெரியாம அவனே பள்ளியாசல 20 நடக்கிற பள்ளிக்கு போய் 8 இருக்குது நம்மள இருக்குன்னு சொல்றாங்க. இல்லப்பா அது கரெக்டு தானப்பா இருக்குது. யாரு அவன் இப்போ எப்படி போச்சு நிலம் பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்து போல்டு அடிக்கணும், திருப்பி திருப்பி அடிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது. இது ஒழிக்க முடியுமா, இது நிப்பாட்ட முடியும். திருப்பி திருப்பி சொன்ன, அடி வாங்கினாலும் ஓத வாங்கினா திருப்பி திருப்பி சொல்லிப்பாரு. ஷிர்க்குடைய கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி அப்ப பிதஅத்துகளை நம்ம எதிர்க்கிறதா இருந்தாலும் ஒரு பிதஅத்துலயாவது காம்ப்ரமைஸ் பண்ணணுமா? என்ன மார்க்கத்தில் தடை இருக்குது அத்தனையும் சொல்றோம். அத்தனையும் சொல்ற ஒரு இயக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். நாட்டில் எல்லாத்தையும் சொல்லணும். அவஞ்சல் ஒரு வட்டத்தை போட்டு இதை மட்டும் நாங்கள் சொல்லுவோம், எதில் லாபம் இருக்குது அதை மட்டும் சொல்லுவோம், எதில் சின்ன கஷ்டம் வருது அதை மட்டும் சொல்லுவோம், எதில் பாரதூரமான விலை வர்றது அதை மட்டும் சொல்லுவோம், எது சிரமம் இல்லாமல் இருக்குது அதை மட்டும் சொல்லுவோம், எதில் வருவாய் நல்லா கிடைக்குது அதை மட்டும் சொல்லுவோம். இப்படியாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர அனைத்தையும் சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள அனைத்தையும் முஸ்லிம்கள்ட்டையும் சொல்றோம். அவங்கள்ட்ட உள்ள தவறுகளையும் என்ன செய்கிறோம், ஒரு சுன்னத்தை கூட விடக்கூடாது என்று நம்ம போதனை செய்கிறோம். ஒரு பிதஅத்தை கூட நுழையக்கூடாது என்று செய்கிறோம். போதனை செய்யக்கூடிய நிலையில முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்காதா? பிதஅத்துகள் செய்தால் வழிகேடாயிரும், வழிகேடெல்லாம் நரகத்தில் போயிருமே. அவன் நன்மை என்று சொல்லி நரகவாசி ஆகி கொண்டிருக்கிறானே, அவனை நரகத்திலிருந்து மீட்டோம் என்று சொன்னால் நமக்கு பங்கு இல்லையா? நமக்கு நன்மை இல்லையா? ஷிர்கில் மூழ்கி கிடந்து தர்கா அல்ல நாவூர் ஆண்டவர் தான் அல்லாஹ் நினைத்து கொண்டிருந்தானே, அவனை வந்து அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவனாக மாற்றி அவனுடைய 25-30 வருஷ வாழ்க்கை அமலையும் பழைய அமலையும் சேர்த்து திருந்திட்டான்னு சொன்னா பழைய அமலுக்கும் சேர்த்து என்ன செய்வான், அல்லாஹ் கூலியை கொடுத்துருவான். அந்த மாதிரி அவனை ஒரு பெரிய நன்மை அடையக்கூடியவன் ஆயிட்டோன்னு சொன்னா அதுல நமக்கு பங்கு அல்லாஹ் தரமாட்டானா? தருவானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே. அப்ப நம்மளை பார்த்து ஒருத்தன் வந்து நல்வழிக்கு போனான்னு சொன்னா பலகு அஜுர்ஹா அஜுர்மன் அமிலபிஹா, நம்ம ஒரு அழகான வழி மன்சன்ன சுன்னத்தன் ஹசரத்தன், யார் ஒருத்தன் அழகான வழிமுறையை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறானோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதில் கிடைக்கிற கூலி அவனுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும். அவன் யாரெல்லாம் அமல்படுத்துகிறார்களோ நமக்கும் பங்கு இருக்கிறது. ஒருத்தன் ஷிர்கில் இருந்த ஒருத்தன் தௌஹீதுக்கு வந்து விட்டான். தௌஹீதுக்கு வந்ததுனால் அவனுடைய 25 வருஷமோ 50 வருஷமோ வாழ்றான். அவ்வளவு தொழுகையும் நல்ல தொழுகையா மாறுது, அவ்வளவு நோன்பும் நல்ல நோன்பாக இறைவனால். ஷிர்கோட இருந்தால் அமலுக்கு கூலி இல்லை. தர்கா வழிபட்டவனாவே அவன் தொழுகையாளியா இருந்தான்னு சொன்னா இந்த தொழுகைக்கு கூலி கிடையாது, நோன்பு கூலி கிடையாது. ஏன்? உளவு அஷரக்கூல ஹபித்தானும் ஆக்கானு யாமலும் ஷிர்க் வைத்தால் அவங்க செஞ்ச நல்லறங்கள் அழிஞ்சு போய்விடும். தொழுகைக்கு எதுக்கு நன்மை கிடைக்காது? எல்லாத்தையும் இழந்து ஜீரோவில் இருந்தானே அவனை தௌஹீது கொண்டு வந்த ஈமானை கொண்டு வந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அவனுடைய எல்லா அமலும் நன்மைக்குரியதா மாறுது. அவனுடைய ஒவ்வொன்றையும் நமக்கு பங்கு வந்துருமே. 50 வருஷம் தொழுதான்னு சொன்னா 50 வருஷம் அவன் தொழுதா நீ ஒரு 50 வருஷம் தொழுத நன்மை எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிறமே. ஒரு ஆள் 2 ஆளுடைய நன்மையை அடைவோமே. அப்ப லட்சம் மக்கள் இன்னைக்கு தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்களே, அதுல அந்த நன்மையெல்லாம் அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு மட்டும் எல்லாம் பங்கு வச்சு கொடுப்பானா? உங்களுக்கு தரமாட்டானா? அதுக்கு நோட்டீஸ் வச்சு உங்களுக்கு தரமாட்டானா? கூட்டம் போட்டு உங்களுக்கு தரமாட்டானா? அதுக்கு காசு பணம் கொடுத்த உங்களுக்கு தரமாட்டானா? இந்த பிரச்சாரத்துக்காக வேண்டி வந்து கேட்க வர்றீங்களே உங்களுக்கு தரமாட்டானா? ஒரு பலம் சேர்ப்பதற்காக, யாரும் தாக்கிடக்கூடாது என்பதற்காக, கூட்டம் காட்டுறதுக்காக வேண்டிய தெரிஞ்ச விஷயத்தான் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்க நிக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் கூலி தரமாட்டானா? அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து மக்களுடைய அமல்களை பாதுகாக்கிற வேலையை செய்தால் அந்த அமல்கள்ல சேரு வருது. சும்மா கிறுக்குத்தனமா இது செஞ்சுட்டு நம்ம இருக்கல. அவர்களுடைய நல்லறங்கள்ல நமக்கு என்ன செய்யறது? அவங்களுடைய கூலியை குறைக்காம எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு வேலையை வாக்கு இந்த ஜமாத்துல செய்கிறோம். இப்படி நீ என்ன செய்யணும்? இரண்டாவதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அனைத்தையும் சொல்லணும். குர்ஆனை சில பேர் சொல்வார்கள்,
இப்போ இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும், அல்லாஹ்வுக்கு தான் சட்டம் இயற்ற அதிகாரம், ஆட்சியை கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிப்பா, சட்டம் இயற்ற அதிகாரங்கிறிய, அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரங்கிறியில்ல, அது உண்மைதான், அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம், வாஸ்தவம் தான். நீ தொழுகை இருக்க, அது அல்லாஹ் ரசூல் சொன்னபடி இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க. அதுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு அதிகாரம் கிடையாதான். நோன்பை வந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்களாம், ஹஜ்ஜை வந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்களாம், ஆட்சி நடத்த போகிறோங்கிறாங்க இஸ்லாமிய அடிப்படையில். இதெல்லாம் மனித சட்டத்துக்கு கட்டுப்படாத. இவனுடைய தொழுகையே மனித சட்டமாக இருக்கிறது, இவனுடைய நோன்பு மனித சட்டமாக இருக்கிறது, இவனுடைய ஹஜ்ஜி மனித சட்டமாக இருக்கிறது. மனித சட்டப்படி இமாம் சொன்னாங்க, மதுஹப் சொல்லுதுன்னு சொல்லி தொழக்கூடியவன் சொல்கிறான், அது மனித சட்டத்துக்கு கட்டுப்படாத, நம்ம இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் கொண்டு வர போகிறோம் இப்படிலாம் டயலாக் விடுறாங்களே. அப்போ அனைத்து துறை வாழ்க்கையின் அனைத்து துறை வார்த்தை அவங்களுக்கு நம்ம களவாடிக்கிட்டோம். ஆனால் வார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அர்த்தத்துறை நம்ம வச்சுக்கிறோம். அனைத்து துறைன்ட்டு அவங்களுக்கு பேர் அனைத்து துறை யாரு? இந்த ஜமாத் இஸ்லாமி, சிம்மு, இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன பேர்? வாழ்க்கையின் அனைத்து துறைகள்னு போடுவாங்க. அனைத்து துறைகளை பற்றி சொன்னான் என்னைக்காச்சும்? தொழுகையை நபி வழியில் எப்படி தொழுவது சொன்னா அது ஒரு துறை இல்லையா? நோன்பு நபி வழியில் எப்படி செய்வது என்று ஒரு நாளாக சொல்லியிருப்பான், அது ஒரு துறை கிடையாது? அப்போ வணக்க வழிபாடுகள் அதெல்லாம் ஒரு துறை கிடையாதா? அப்போ அனைத்து துறைன்னு சொல்லிக்கிறோமா? அவன் எடுக்கலாம் என்னது, ஒரு அரசியல் கட்சி ஆக்கி மக்கள் அப்படி போதையில் ஆக்கி ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி ஆள் சேர்ப்பது, மார்க்க விஷயத்தை விட்டுறது. அப்படியே நம்ம இருக்கிறோம். அதையும் சொல்றோம், இதையும் சொல்றோம், எல்லாத்திலையும் சொல்றோம். அரசியலை பற்றி தான் பேசுகிறோம், அதுல இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பேசுகிறோம், ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம். அப்ப இது மாதிரியான காரியங்களை முழுமையாக செய்கிறோம். எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தா கூட அவர்களை எதிர்த்து என்ன செய்கிறோம்? கலங்காணுகிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக பணியை செய்கிறோம். நம்முடைய இதற்காக நம்ம என்னென்னலாம் செய்கிறோம்? முஸ்லிம்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி தீன்குல பெண்மணி பத்திரிகை நடத்துகிறோம், ஏகத்துவம் மாத இதழ் நடத்துகிறோம், ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக. இது வந்து இதனுடைய அங்கம் தானே. இது நடத்தணும், 2 பத்திரிகை நடத்தணுமா இல்லையா? இந்த 2 பத்திரிகையின் மூலமாக நம்ம என்ன சொல்றோம்? என்னென்ன விதத்துகள் இருக்கிறோ ஆதார பேப்பரில் கொடுக்கணும், புக் வடிவில் கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கிறோம். தீமைகளை, விதத்துகளை, அனாச்சாரங்களை எல்லாம் வந்து தைரியமாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு செல்வதன் மூலமாக அதில் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை செய்து கொண்டிருக்கிறோம். தெருமுனை கூட்டம் போடுகிறோம், பொதுக்கூட்டம் போடுகிறோம், மாநாடு நடத்துகிறோம், அது மாதிரியான தர்பியாக்கள் நடத்துகிறோம், கருத்தங்கங்கள் நடத்துகிறோம். இப்படி பல வகைகளிலையும் இந்த மக்கள்கிட்ட என்ன செய்கிறோம்? மெசேஜை கொண்டு போகிறோம். ஜும்மாக்களை கூட உண்டாக்கி, ஜும்மா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மார்க்கத்தை வெற்றிகரமான மார்க்கம் ஆக்குவதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வழி என்னது? ஜும்மா. இந்த வாரம் மக்களை கம்பல்சரியா அசம்பிளாக சொல்லி வெறுமனை தொழுதுட்டு போய்விடாமல் நல்ல வார்த்தையை கேட்டுட்டு போகணும் என்கிற ஒரு ஏற்பாடை செஞ்ச காரணத்தினால தான் சும்மா வந்துட்டு போற மாதிரி ஒரு வணக்கம் இருந்துச்சுன்னு வைங்க, இந்த கட்டுப்பாடு சிஸ்டமே இருந்திருக்காது. அப்ப எந்த ஜும்மாவின் மூலமாக இந்த சமுதாயம் ஒரு பெல்ட்டாக, ஒரே உம்மத்தாக இவ்வளவு விதத்தில் வந்த பிறகும் இருக்கிறதோ, அந்த ஜும்மா நாசமாகி போய் மார்க்கத்துக்கு விரோதமானதை எல்லாம் மார்க்கம் சொல்லி கொண்டிருக்கிறானே, அதிலிருந்து மீட்க வேண்டுமானால் ஜும்மாவை கையில் எடுக்கணும். ஒரு ஊர்ல கூட ஜும்மா வந்து மற்ற ஜும்மாக்கள் நம்ம போயிடக்கூடாது. நம்ம ஜும்மா நடத்தினால்தான் குரான்ல உள்ளது கரெக்டா சொல்ல முடியும், ஹதீஸ்ல உள்ள கரெக்டா சொல்ல முடியும். இல்லைன்னா அவன் சொல்லக்கூடிய கப்சாக்களை போய் கேட்டுட்டு இருக்க வேண்டும், மௌன சாட்சியா இருக்க வேண்டும், வாய்மூடி இருக்க வேண்டும், அந்த மாதிரி ஜும்மா விட்டுட்டு போக வேண்டும். இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக பல ஊர்களில் ஜும்மாக்களை உருவாக்கி அதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். வாராந்திர கிளாஸ் நடத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பல கிளைகளில் ஆலிம்களை அழைத்து அனுப்ப முடியல. அந்த அளவுக்கு தாறுமாற வளர்ந்து போயிடுச்சு. ஆலிம்கள் பத்தலை. நீங்க நடத்த தயாரா இருந்தா கூட வாரம் எல்லாருக்கும் ஆள் கேட்ட அனுப்ப முடியாத அளவுக்கு, அல்லாஹ் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அதிகமாக வளர்த்திருக்கிறான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதை செய்து கொண்டிருக்கிறோம். நடமாடு நூலகம் வைத்திருக்கிறோம், அல்லது நிலையான நூலகத்தை வைத்திருக்கிறோம், அதில் புத்தகங்கள் வைக்கிறோம், சீடி வைக்கிறோம், வீடு வீடாக போய் புத்தகங்களை கொடுத்து வாங்குகிறோம். அப்போ நூல்களை கொடுப்பதன் மூலமாக, சீடிகளை கொடுப்பதன் மூலமாக இது ஒரு தாவா என்ன செய்கிறோம்? நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து அதை இணையதளத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் எப்போ வேண்டாலும் கேட்டு தெரியலாங்கிற ஒரு ஏற்பாடு இந்த உலகத்தில் எந்த இயக்கத்திலாவது இருக்குதா? உலகத்திலே கேட்குறேன். இப்போ டவுட் வருது, போனை போட்டு கேட்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குதா? இந்த ஜமாத்தில் அதுக்குன்னு ஒரு 3 பேரை நியமித்து, அதுக்குன்னு உங்களுக்கு முழு பொறுப்பை கொடுத்து, அந்த நம்பரை விளம்பரம் செய்து, ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் அறிவித்து, 4 to 10 4 to 10 மணி வரைக்கும் மார்க்க சம்பந்தமா எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். 3 ஆலிம்களுக்கு நியமித்திருக்கிறோம். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆண்கள்கிட்ட கேட்கறதுக்கு வெக்கப்படுவாங்க, நல்லது இல்லை அப்படின்னு நினைத்தால் பெண் ஆலிமாவை, நல்ல ஒரு தேர்ச்சியான ஒரு ஆலிமாவை நியமனம் பண்ணி பெண்கள் மாத்திரம் அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளலாம் என்று 4 நம்பர் கொடுத்துருக்கோமா? 4 நம்பர் நினைஞ்சிருக்கோம். எத்தனை கிளைகளில் போய் சென்றடைஞ்சுன்னு தெரியவில்லை, எத்தனை பேர் இதை அறிந்து வைத்திருக்கிறார்கள் தெரியவில்லை, எத்தனை ஊர்களில் இதை நோட்டீஸ் அடிச்சு விட்டீங்க.
நீங்கள் உணர்வில் பார்க்குறீங்க, 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்களா, வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கா சந்தேகம்? சந்தேகம் மக்களுக்கு. உங்களுக்கு தான் ஏகத்துவம் படித்து டிவி நிகழ்ச்சி பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களே, உணர்வுல அப்படி செய்தி வருதுல, மார்க்க சந்தேகங்களை அறிந்து கொள்ளண்டு. இது ஒரு பிட் நோட்ஸ் மாதிரி அடித்து வீடு விடா கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட தாவா? வீடு விடா பண்ணிச்சுன்னு முஸ்லீம்களே, உங்களுக்கு மார்க்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, 4 முதல் 10 வரை ஆண்கள் இந்த 3 நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள், பெண்கள் இந்த 1 நம்பரில், பெண்கள் மட்டும் இந்த 1 நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இதை கொண்டு மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்களா? மாவட்டங்களுக்கு திட்டம் ஏதாவது போட்டீங்களா? அதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க. இது கூடுதல் தகவலுக்காக சொல்லிக்கிறேன். அது செயல் திட்டத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்படி ஒரு அமைப்பு எங்கேயாவது இருக்குதா? எந்த இயக்கத்திலாவது அவங்கள்ட்ட மார்க்க சந்தேகம் கேட்கறதா இருந்தால் ஜமாத் இஸ்லாமியில் ஒரு சந்தேகம் கேட்கணும். யார்கிட்ட கேட்பீங்க? யார் வேண்டாம் கேட்க முடியுமா? எத்தனை வேண்டாம் கேட்க முடியுமா? அதுக்கு டைம் ஏதாவது ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி மார்க்க ஃபத்வான்னு இருக்குது. ஃபத்வா கேட்டு மதரசாக்களுக்கு கடிதம் எழுதுனீங்கன்னு சொன்னால் பதில் வருவதற்கு எப்படி 6 மாதம் ஆகும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதுக்கு ஃபத்வா கட்டணும். நீங்கள் 2000 ரூபா பணம் அனுப்பி வைங்க, தந்தி மணி ஆர்டர் அனுப்புனா தான் ஃபத்வா அனுப்புவாங்க. அந்த காலத்துக்கு 100 ரூபா ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபத்வாவுக்கு எவ்வளவு? 1000லேருந்து 2000 வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு ஃபத்வா கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஃபத்வா கேட்டு எழுப்பியிருக்கிறீங்க, அதுக்குரிய கட்டணத்தை நீங்கள் செலுத்தவில்லை, ஒரு 1000 ரூபா உடனே அனுப்பி வையுங்கள். 1000 ரூபா அனுப்பின பிறகு 2000 ரூபா அனுப்பின பிறகு மதரசாக்கள்லேருந்து குப்பை ஃபத்வா வரும். குப்பை ஃபத்வாவுக்கு ஆதாரம் தேட வேண்டியதில்லை, இருக்கிற மத கிதாபுல எழுதி காப்பி அடிக்கிறது. அதுக்கு என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி கட்டணம் வாங்கி கொண்டு செய்கிறார்கள். இந்த ஜமாத்திலையும் ஃபத்வா ஏற்பாடு பண்ணியிருக்கோமா இல்லையா? தப்பான ஆள்கள் போய் கேட்டக்கூடாது. இது தாவா இயக்கம், இது பிசினஸ் இயக்கம் இல்லை, இது ஆதாயத்துக்குள்ள இயக்கம் இல்லை, சரியான மார்க்கத்தை சொல்ற இயக்கம். இதில் கணக்கு பார்க்கக்கூடாது, இதுக்குன்னு ஒரு செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி யாரு ஒரு கேள்வி கேட்டு ஃபத்வா தலைமைக்கு அனுப்பினாலும் உங்களுக்கு ஒரு வாரத்திலிருந்து 10 நாளைக்குள்ள உங்களுக்கு ஃபத்வா அனுப்பப்படுகிறது. எழுத்து வடிவில் ஆதாரத்தோடு என்ன செய்கிறது? ஃபத்வா அனுப்பப்படுகிறது. ஒருத்தர் கேட்கிறார், விரல அசைக்கணும், அதுக்கு ஆதாரம் இருக்குங்க, ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறார்கள், நான் அவருக்கு எப்படி பதில் சொல்வது? இதை ஃபோனில் கேட்பாங்க. இதே இப்போ ஃபோனில் கேட்டு நான் சொன்னது அப்படி உள்வாங்கி அது அப்படி இப்போ உனக்கு சொல்ல இயலுமா? இதெல்லாம் ஃபோனில் கேட்குற விஷயமா? ஒரு போஸ்ட் கார்டை போடு, பிரிண்ட் அவுட் அனுப்பி வைக்கிறேன், அதை கொண்டு படித்து காட்டு என்று சொல்லி எந்த தலைப்பு கேட்டாலும் பிரிண்ட் அவுட் அனுப்பணுமா இல்லையா? நீங்களே ஒரு தலைப்பில் ஒரு சந்தேகம் வருகிறது, அனைத்து ரெக்கார்டில் வச்சுருக்கிறோம், நெட்லேருந்து போட்டு அப்படி பிரிண்ட் அவுட் உடனே நாளைக்கு உங்களுக்கு சேர்ந்துடும். விரல செய்கிற சம்மந்தமாக உங்கள்கிட்ட டவுட் கேட்குறானா, எதிர்கருத்து வைக்கிறானா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் உங்களுக்கு தெரியலையா? உடனே தபால் போடுங்க. நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்களே. இந்த மாவட்டங்களில் ஒரு ஒன்று நிகழ்ச்சி விஷயத்துக்கு இல்லாட்டி அவனுக்கு உதவி செய்யுங்க, இவனுக்கு உதவி செய்யுங்கன்னு பரிந்துரை செய்வதற்கு மட்டும்தான் உங்களுடைய கடிதங்கள் வருகிறதே தவிர இது மாதிரியான மேட்டர்கள்லாம் என்ன செய்யறதில்ல. மாவட்டங்கள்லேருந்து கிளைகள்லேருந்து தபால்கள்லாம் வருவது இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதெல்லாம் அனுப்பி கொண்டு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு பாருங்கள். ஒரு ஆள் 50 காசு போஸ்ட் கார்டு போட்டதுக்காக வேண்டி நம்ம அதுக்காக பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பேப்பரு, அதுக்குரிய பிரிண்ட்டுக்கு உள்ள செலவு, அதுக்குரிய கூரியர் செலவுனா 30 ரூபா ஒரு ஆளுக்கு செலவு பண்ணுறோம். 50 காசுக்கு போஸ்ட் கார்டு போட்டார்னா அவர் பதில் அறிந்து கொள்வதற்கு நம்ம செலவு எவ்வளவு? 30 ரூபா. அதுக்கு ஏதாவது கட்டணம் வாங்குறோமா? ஃபத்வாவுக்கு கட்டணம் ஏதாவது இருக்குதா? ஃபத்வாங்கிற பேரில் கட்டணம் அனுப்ப திருப்பி அனுப்பி விட்டுருவோம். ஃபத்வாவுக்கு கட்டணம் வாங்குற ஜமாத்து இது இல்லை என்று அனுப்பக்கூடிய வகையில் என்ன செய்கிறோம்? அதை செய்கிறோம். அப்போ இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்படிலாம் ஏற்பாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா? இணையதளத்துக்கு போனீங்கன்னா onlinepj.com ஒரு இணையதளம் வச்சிருக்கிறோம், tndj.net வச்சிருக்கிறோம். tndj.net இயக்க வேலைகள், இயக்கத்தினுடைய செயல்பாடு, அந்த விஷயங்களுக்கு வைத்திருக்கிறோம். onlinepj.com என்பது மார்க்க விஷயங்களை சொல்வதற்காக வீடியோ வடிவில், ஆடியோ வடிவில், டெக்ஸ்ட் வடிவில், பல வடிவங்கள் என்ன செய்யணும்? அதில் கேள்வி பதில் வடிவில், கட்டுரை வடிவில், நூல் வடிவில் எல்லாமே அங்கே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறோம். எந்த டவுட் வந்தாலும் அடித்து பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளலாம். தேடி பார்த்து விரல் என்று போட்டு ஃபைன் தேடுன்னு கொடுத்தீங்கன்னா விரல செய்தல் சம்பந்தமான அத்தனை ஆர்டிகள் இது காட்டும். கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரியான ஏற்பாடுகள், அவ்வளவு கேள்விகள். நம்ம கண்டென்ட் அந்த உள்ளடக்கத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எந்த ஒரு அரபு லெவலில் வெப்சைட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆங்கிலத்தில் வெப்சைட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்மள்கிட்ட இருக்கிற அந்த எண்ணிக்கை அளவுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் 1200 வீடியோ கேள்வி மட்டும் 1200 கேள்விகளும் டெக்ஸ்ட் வடிவிலான ஆக்கங்கள் 3000க்கு மேலே இருக்குது. டெக்ஸ்ட் வடிவிலான கேள்வி பதில், கட்டுரை, அதெல்லாம் எடுத்து அவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கி விமர்சனங்கள், இவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு சைட்டே இல்லை. விசிட்டர்ஸ் இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையினால எவ்வளோ ஆச்சு? 1 கோடி ஆக போகுது. 97 லட்சம்னு போயிட்டு 1 கோடி தாண்டிடுச்சா? 1 கோடி தாண்டி விட்டது. தமிழில் வரக்கூடிய முஸ்லீம் இணையதளங்களில் நம்ம தான் 1 கோடி பேரை தாண்டி இருக்கிறோம். தமிழில் வரக்கூடிய முஸ்லீம் இணையதளங்களில் 1 கோடிக்கு மேற்பட்ட விசிட்டர்கள் வந்துட்டு போகிற அளவுக்கு அப்படியான விஷயம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்?
மக்கள்கிட்ட மெசேஜ் போகணும். அதை விட ஒவ்வொரு மாதமும் இந்த டிவியில் நிகழ்ச்சி உங்களுக்கு தருவதற்கான சும்மா பிரச்சாரம் பண்ணலாம், எத்தனை பேர் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணுறோம், ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து ரூட்லையும் இப்படி கவர் பண்ணுறோம், அப்படியே வளைச்சி எடுத்துறோமா இல்லையா. பிரச்சாரம் பண்ணுறோம், முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தையும் சொல்வது கேட்க நல்லா இருக்கு. என்னடா சொன்னீங்க, எத்தனை வகையில் சொன்ன, ஒரே பத்திரிகை நடத்தி நாங்களும் சொல்கிறாங்கிற, 5 வருஷத்துக்கு நோட்டீஸை போட்டு நாங்களும் சொன்னோங்கிற, இதை சொல்கிறது. டெய்லி சொல்கிறோம், பல விதங்களில் சொல்கிறோம், பல பொருளாதார கணக்கு பார்க்காம சொல்கிறோம், நவீன யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி சொல்கிறோம். அப்போ இமயமந்திகளையும் தமிழன் டிவியிலையும் இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்துகிறோமே, அதுக்கு மாதம் ஒன்றுக்கு 6 லட்ச ரூபா செலவு. இதை நடத்தலைன்னு சொன்னால் ஜமாத்தில் நீங்கள் பல உதவிகள்லாம் கேட்குறீங்களே, பல அந்த கிளைக்கு கல்வி உதவி கொடுங்க, அவருக்கு மருத்துவ உதவி கொடுங்கண்டு, இந்த செலவு மிச்சப்படுத்துனா வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா தூக்கி லட்டு மாதிரி வைக்கலாம். 5 வருஷத்தில் 4 கோடி ரூபா. 5 வருஷம் எடுத்து வச்சேன்னா 4 கோடி ரூபா இருப்பு. பில்டிங் வாங்குற கூட கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஆனால் மாதம் 6 லட்சம் ரூபாங்கிறது சின்ன விஷயமா? ஒரு இந்த ஜமாத்துக்கு கூட ஒரு எந்த சொத்து பத்து இல்லாத ஒரு ஜமாத்து வந்து மாதம் 6 லட்சம், அவனுக்கு காசு கொடுக்குறோம், இவனுக்கு காசு கொடுத்தா அரை மணி நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க. இதில் நடத்துறதுனால இந்த குறைஞ்ச பட்ஜெட்டுங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் டிவிகள் மூலமாக நடத்துகிறோம். ரமலான் மாதத்தில் மக்கள் ஆர்வமாக பார்ப்பாங்க என்பதற்காக வேண்டி ரமலான்லையும் சிறப்பு நிகழ்ச்சிகளை இப்போ இந்த வருஷம் 3 to 5 1.5 மணி நேரம், இது வரைக்கும் ஒரு மணி நேரம் நடத்தி கொண்டு இருந்தோம் இல்லையா. இந்த ஆண்டு நினைஞ்சிருக்கிறோம் 3லிருந்து 5 வரைக்கும் 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி எடுத்து இந்த வருஷம் மெகா டிவியில் இன்ஷா அல்லாஹ் ஒரு பல்சுவை நிகழ்ச்சிகளாக மற்றவன்லாம் பல்சுவை நடத்தி கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இது அப்படி பல்சுவை இல்லை, உண்மையிலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஈர்க்கத்தக்க வகையில் பயனுள்ள வகையிலான பல்சுவை நிகழ்ச்சிக்காக என்ன செய்கிறோம், அதை நம்ம திட்டம் போடுகிறோம். இப்படி பணத்தை கணக்கு பண்ணாமல் எத்தனை வகைகள் இருக்கிறதோ அத்தனை வகைகள்லையும் இந்த தாவாவை என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கு தான் இங்கே இருக்கணும். நல்லா விளங்கிக்கிறங்க. அடி வாங்கிட்டு சொல்கிறோம், உத வாங்கிட்டு சொல்கிறோம், எதிர்ப்பான விஷயத்தை சொல்கிறோம், கஷ்டமான விஷயத்தை சொல்கிறோம், எந்த விதமான துன்பங்களையும் பயப்படாமல் யாருக்கு அஞ்சாமல், ஒரு ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே போய் என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம், பேப்பரில் சொல்கிறோம், நோட்டீஸில் சொல்கிறோம், இணையதளத்தின் மூலமாக சொல்கிறோம், பல விதங்களில் என்னென்ன முறைகளில் எல்லாம் சொல்ல முடியுமோ. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு தெரியாத புதிய முறை ஏதாவது இப்படியெல்லாம் சொல்லலாமே சொன்னீர்களே, ஆனால் அதை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஜமாத்து. இந்த ஜமாத்தில் மட்டும்தான் நீங்கள் ஒரு புதுசாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்ல சரிதான், இப்படி ஒன்று செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சுட்டி காட்டினீர்களே, ஆனால் அதையும் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய வகையில் இந்த ஜமாத்து என்ன செய்கிறது, தாவா பணியில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது. அதே மாதிரி இன்னும் கவனிக்கணும், ஆண்களும் பெண்களும் ஆலிம்களாக உருவாவதற்காக வேண்டி கல்லூரிகள் நடத்துகிறோம். ஆண்கள்லையும் ஆலிம்கள் உருவாகணும், பெண்களும் உருவாகணும், அது நடத்துகிறோம். பெண்களுக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்க முடியாது என்ற காரணத்திற்காக வேண்டி ஓராண்டு கல்வி திட்டத்தை அவங்களுக்காக உருவாக்கி அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆலிம்கள் பற்றாக்குறையாக இருக்குது, ஆலிம்களை உருவாக்கி முடிக்க 4 வருஷம் வரைக்கும் யார் காத்துக்கிட்டு இருக்க முடியும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு இடத்துலையும் மர்க்கஸில் பிரச்சாரத்துக்கும் ஜும்மாவுக்கும் தாய்கள் தேவைப்படுற காரணத்தினால 50 நாள் பயிற்சி, 3 மாத பயிற்சி, 1 மாத பயிற்சி, 100 நாள் பயிற்சி என்று பலவிதமான பயிற்சிகளை அலுவலகத்தில் வைத்து என்ன செய்கிறோம், பேச்சு பயிற்சி, கேள்வி பதில் சொல்லக்கூடிய பயிற்சி, அதே மாதிரி ஓதக்கூடிய பயிற்சி, தொழுகை நடத்தக்கூடிய பயிற்சி, விவாதம் செய்யக்கூடிய பயிற்சி என்று பல பயிற்சிகளை பல சந்தர்ப்பங்களில் உங்கள்கிட்ட நிதி ஆதாரங்களை உங்களுடைய பொருளாதாரத்தை வாங்கி அதை செய்கிறோம். எத்தனை இதுக்கு பல லட்சங்கள் காலி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பயிற்சிகள் நடத்துகிறோமே. இப்போ கூட இந்த ரமலான் மாதம் வருது, தொழுகைக்கு இமாம போடுறோன்னு சொல்லிட்டு கபர் வணங்கியை கொண்டாந்து இமாம போட்டு விட்றாங்க, ஹாஃபிஸாக வேணும்ட்டு விடக்கூடாது. நம்ம ரமலான் தொழுகையில் வந்து யாரையும் போட்டக்கூடாதுன்னா நம்மளே தொழுகைக்கு உரிய ஒரு ஆளை தயாரித்து கொடுத்தா நல்லா இருக்குமே. அப்படி எத்தனை நாளுங்குது, 1 மாதத்திற்கு உங்கள் ஊர்களில் ஒரு ஆள் அனுப்பி வச்சுன்னு சொன்னால் அவரை தொழுவிப்பதற்கும் அந்த அதனுடைய சட்டத்துக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து உச்சரிப்புகள்லாம் திருத்தி மனப்பாடம் செய்ய வைத்து எந்த செலவும் இல்லாமல் சாப்பாடும் போட்டு பயிற்சியும் ஃப்ரீயாக கொடுத்து உங்களுக்கே திருப்பி தரும். ஒரு ஆளை ஒரு கிளையிலேருந்து ஒரு ஆளை அனுப்பி வச்சிங்க, 1 மாதம் ஒதுக்க வச்சிங்கன்னா எவனையும் போட்டு கொள்கை இல்லாத ஒன்று பண்ணி இமாமாக்க தேவை கிடையாது. உன் ஊருக்கு ஆள் வேணுமா, கொஞ்சம் ஓத தெரிஞ்சவனை கொண்டாப்பான்னு கேளுங்க, 1 மாதம் அவனை ஒதுக்க சொல்லுங்க. அவன் அந்த ரமலானுக்கு மட்டும் உதவ மாட்டான், காலத்துக்கு ரமலானுக்கு உதவுவான். அந்த ரமலானுக்கு மட்டும் உதவாது ஒருத்தனை தயாரிச்சிங்கன்னு சொன்னான். அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் எதுக்கு திட்டம் போடுறோம், செய்கிறது ஒழுங்காக செய்யணும். இதெல்லாம் செய்யலைன்னாங்க ஜமாத் இப்படி சொல்லி சொல்லி பல கோடிகளை சேர்த்து வச்சிடலாமுங்க. இதெல்லாம் விட்டோம்னா எவ்வளோ ரூபா இருக்கும், இந்த பயிற்சிகள்லாம் நடத்துறோன்னா எவ்வளோ ரூபா மிச்சமாகும். அதே மாதிரி இந்த சம்மர் கிளாஸ் இப்போ தான் உங்கள் இதில் கட்டி விட்டோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தலைமையிலே என்ன செய்வோம், செலவை ஏற்றுக்கொண்டு சாப்பாடு போட்டு தங்க வைத்து இந்த சம்மர் கிளாஸ் 10 நாளைக்கு அதுக்கு ஒரு 16-17 லட்ச ரூபா செலவாகும். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யணும், அதை விட நம்பர் அதிகமான பிறகு மாவட்டங்களில் கிளைகளில் நடத்துங்கன்னு அதை பிரிச்சுட்டதுனால அந்த செலவு இல்லை. ஆனால் காரியம் நடத்துகிறோம்ல,
அந்த திட்டங்களை வகுத்தர்றோம்ல, நீங்கள் நடத்துறீங்களா இல்லையா? இந்த கோடை காலத்தை அந்த 10 நாளை கூட மாணவர்கள் வீணாக்கிடக்கூடாது. இப்படி எல்லாம் பல விதங்களில் இன்னும் எப்படிலாம் இதே யோசனையாக தான் இருப்போம். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பொறுப்பாளர்கள் எதை யோசிப்பாங்க? வேற என்ன மாதிரிலாம் தாவா செய்யலாம், வேற எந்த ரூட்டை கையாளலாம், வேற என்ன வழியெல்லாம் கையில் எடுக்கலாம், இப்படி தான் யோசனை பண்ணுவோமே தவிர வேற எப்படி பதவியை பெறலாம், எப்படி அப்படி நினைக்கக்கூடிய ஜமாத் இல்லை. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.